الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيل العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் வாராவாரம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வகுப்பிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் சொல்லப்படுகின்ற தகவல்களை நாம் எல்லாம் நுணுக்கமாக கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் அதை போதித்து கற்பித்து அவர்களையும் செயல்பட வைக்க வேண்டும் என்கிற ஒரு நன்னோக்கத்தில் தான் இந்த வகுப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த வகுப்புகளில் நாம பார்த்த செய்திகள் என்ன? அவுலியாக்களுக்கு நேர்ச்சி செய்யக்கூடாது, அப்படிதானே? மாஷா அல்லாஹ். அதாவது ஆரம்பத்திலிருந்து நாம நிறைய தகவல்களை பார்த்துருக்கிறோம். நம்ம படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் எதுக்கு? எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான். ஒன்று, எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டது எதற்கு? அல்லாஹ்வை வணங்குவதற்காகவும் ஷைத்தானை விட்டும் மக்களை விலக்குவதற்காகவும் தான் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நோக்கம் ஒன்றுதான், தௌஹீதை போதிப்பதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று தௌஹீதை போதிக்கணும், ரெண்டாவது ஷிர்க ஒழிக்கணும். தௌஹீதுன்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தௌஹீத் என்றால் என்ன? ஒரு ரிவைஸ் இது, சரிங்களா? நம்ம ஏற்கனவே நம்ம படித்த பாடங்களினுடைய அது தெரிஞ்சிருக்கா இல்லையா என்பதற்கான ஒரு வழிதான் இது, சரிங்களா? தௌஹீத் என்றால் ஓர் இறை கொள்கை. ஓர் இறை கொள்கைனா அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. எந்த விஷயங்கள்ல? படைத்தல், காத்தல், நிர்வகித்தல், இந்த விஷயத்திலையும் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுகின்ற விஷயங்கள்லையும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயங்கள்லையும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது தௌஹீத். ஷிர்க் என்றால் என்ன? ஷிர்க் என்பது அப்படியே ஆப்போசிட். படைத்தல், காத்தல், நிர்வகித்தல் விஷயத்திலையும் வணங்கி வழிபடுகின்ற விஷயங்கள்லையும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயங்கள்லையும் அல்லாஹ்வோடு அல்லாஹ் அல்லாதவர்களை கூட்டாக்குவது. அல்லாஹ்வோடு அல்லாஹ் அல்லாதவர்களை கூட்டாக்குவது. அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய இபாதத்துகளில் பலதையோ ஒன்றையோ பலதையோ அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுப்பது. இதான் ஷிர்க் நம்ம சொன்னோம். அதே நேரத்தில் வணங்குவதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். வணக்கத்தினுடைய வகைகள் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வணக்கம்னு சொல்லி அதெல்லாம் நம்ம சுருக்கமாக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம், அப்படிதானே? இதெல்லாம் வணக்கம் என்பதை சுருக்கமாக தான் நம்ம சொன்னோம். அதே நேரத்தில் ஷிர்க்கு எதிலெல்லாம் ஷிர்க்கு காணப்படுகிறது என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். முதல்ல எதை பார்த்தோம் சொன்னா, துவாவில் ஷிர்க்கு. துவா என்பது ஒரு இபாதத். துவா என்பது, பிரார்த்தனை என்பது ஒரு இபாதத். யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ்விடத்தில் தான் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட கேட்டா, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பண்ணுனா அது தௌஹீத். அல்லாஹ்விடத்திலும் கேட்டுக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவிடத்திலும் கேட்டால் அது அஷ்ஷிருக்கு ஃபித் துஆ, துவாவில் இணை கற்பித்தல். அல்லாஹ்வோடு துவாவில் நம்ம என்ன செய்யறோம்? இன்னொருத்தரை கூட்டாக்குகிறோம். ரெண்டாவது என்ன சொன்னோம்? துவாவுக்கு பிறகு தவக்குல் சொன்னோமா? அஷ்ஷிருக்கு ஃபித் தவக்குல், அப்படிதானே? தவக்குல்னா என்னது? அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க சார்ந்திருப்பது, நம்பிக்கை வைப்பது. அதுல அல்லாஹ் அல்லாதவர்களை சார்ந்திருப்பது. அல்லாஹ் அல்லாத இறந்து போனவர்களிடத்துல போய் அவர்கள் நமக்கு உதவி செய்வாங்க, நமக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது, அவர்களை சார்ந்திருப்பது. இது அஷ்ஷிருக்கு ஃபித் தவக்குல். அது பார்த்தோம். அதோட சேர்த்து
அஷ்ஷிருக்கு ஃபின் நதர், நேர்ச்சை செய்கின்ற விஷயத்தில், நேர்ச்சை என்பது ஒரு இபாதத்து. துவா எப்படி இபாதத்தோ, தவக்குல் எப்படி இபாதத்தோ, அதே மாதிரி நேர்ச்சை என்பதும் ஒரு இபாதத். அந்த நேர்ச்சையை யாருக்கிட்ட தான் வைக்கணும்? அல்லாஹ்விடத்தில் தான் வைக்கணும். அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட வச்சா அதுக்கு பேரு அஷ்ஷிருக்கு ஃபின் நதர், நேர்ச்சையில் அல்லாஹ்வோடு அல்லாஹ் அல்லாதவர்களை கூட்டாக்குவது. அப்புறம் அஷ்ஷிருக்கு ஃபித் தபஹி, அறுத்து பலியிடுவதில் ஷிர்க் செய்வது, இணை கற்பிப்பது. அறுத்து பலியிடுவது ஒரு இபாதத்து, அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு இபாதத்து. அந்த இபாதத்துல அல்லாஹ் அல்லாதவர்களை கூட்டாக்குவது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவது, அது தபுகில இணை கற்பித்தல் பார்த்தோம். நம்ம அடுத்து வேற ஏதாவது பார்த்தோமா? அவ்வளவுதானா? சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புல நாம அதனுடைய தொடர்ச்சியாக மஹப்பா என்று நம்ம சொல்லுவோம். இபாதத்தினுடைய வகைகள்ல ஒண்ணு என்னன்னு சொன்னா ஹுப்பு. ஹுப்புனா என்னது? மஹபத். மஹப்பானா என்னது? நேசம் கொள்ளுதல், அன்பு செலுத்துதல். நேசம் என்பது ஒரு இபாதத். இப்ப நம்ம தவக்குல் பார்த்தோம். அந்த தவக்குலோடு, தவக்குல் என்பது உள்ளம் சார்ந்த இபாதத். தவக்குல் என்பது உள்ளம் சார்ந்த ஒரு இபாதத். அதே மாதிரி உள்ளம் சார்ந்த ஒரு இபாதத்து தான் எது? மஹபத், நேசம் கொள்ளுதல். சரிங்களா? நேசம் என்பது அது ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தை யாருக்காக தான் செய்யணும்? அல்லாஹ்வுக்காக. சரிங்களா? இதுல இந்த மஹப்பத்தில் ஷிர்க் இன்றைய சமூகத்தில் காணப்படுகிறது. அஷ்ஷிர்கு ஃபில் மஹப்பா, பிரியத்தில் நேசம் கொள்ளுவதில் ஷிர்க். நேசத்தை பொறுத்த வரைக்கும் அது இரண்டு வகையாக இருக்கிறது. அன்பு செலுத்துதல் இருக்கு இல்லையா, அது ரெண்டு வகையா இருக்கு. ஒன்னு மஹப்பத்துன் தபீஇய்யத்துன். மஹப்பத்துன் தபீஇய்யா அப்படின்னா என்னன்னா இயல்பான பாசம், இயல்பான அன்பு, பிரியம். இயல்பான அன்பு, இயல்பான பிரியம் என்றால் என்ன? ஒரு கணவன் தன் மனைவியின் மீது நேசம் கொள்வது, ஒரு மனைவி தன் கணவன் மீது அன்பு செலுத்துவது, பெற்றோர்கள் பாப்பா அம்மா பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துவது, பிள்ளைகள் பெற்றோரின் மீது அன்பு செலுத்துவது, நண்பர்கள் சக நண்பர்களின் மீது அன்பு செலுத்துவது, உறவினர்கள் சக உறவினர்கள் மீது அன்பு செலுத்துவது. இது என்னது? இது இயல்பான மஹப்பா, பிரியம், அன்பு. இது கூடுமல மார்க்கத்தில் இது எல்லாரிடத்திலும் இருக்கிறது. மார்க்கம் இதை அங்கீகரித்திருக்கிறது. ஒருத்தர் இன்னொருத்தரை நேசிக்க சொல்லுது மார்க்கம். இந்த நேசத்தின் அடிப்படையில் தான் உலகமே இயங்கிட்டு இருக்குது. ஒருத்தர் இன்னொருத்தரை கண்டிப்பா நேசிச்சு ஆகணும், அன்பு செலுத்தி ஆகணும். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்ப சொந்தங்களாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம். இவங்க எல்லோருமே என்ன செய்யணும்? ஒருத்தர் மீது இன்னொருத்தர் அன்பு செலுத்தி ஆக வேண்டும். அது கட்டாய கடமை. ஆனா இதோட சேர்த்து இது மனிதர்கள் சார்ந்த நேசம். இன்னொன்னு உலகம் சார்ந்த பொருட்களில் நம்ம நேசம் கொள்றோம். உதாரணத்துக்கு பொருளாதாரத்தின் மீது நேசம். துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா அல்லாஹ் சொல்றான். நீங்கள் பொருளாதாரத்தை அளவு கடந்து நேசிக்கிறீர்கள். அப்ப பொருளாதாரத்தை நேசிப்பது அது எல்லாருமே நேசிக்க தான் செய்யறாங்க. வீட்டை நம்ம நேசிக்கிறோம். வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எப்படியாவது ஒரு வீட்டை கட்டணும்னு சொல்லி வீட்டுக்கு மேல ஒரு அன்பு வருது. கெட்டினதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு மேல ஒரு பாசம். அதே மாதிரி வாகனத்தின் மீது ஒரு நேசம். உலகம் சார்ந்த என்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அதுலயும் ஒரு மனிதனுக்கு என்ன இருக்குது? மஹபத் இருக்குது. இது எல்லாமே இயல்பான ஒரு பாசம். இது ஒரு முஃமினோ காஃபிரோ எல்லாருக்குமே இருக்குது. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த நேசம் மார்க்கம் அங்கீகரித்த நேசம். ஆனா இந்த நேசமும் ஒரு கட்டத்துல ஹராமான நேசமாக மாறும். எப்போ அப்படின்னு சொன்னா, இந்த நேசம் எல்லாம் அல்லாஹ்வை விட அதுலதான் மிக மிக அதிகமான நேசம் உள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப இந்த நேசம் எப்படி ஆயிரும்? மார்க்கம் தடை செய்த ஹராமான நேசமாக மாறிடும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பாப்பாவையும் உம்மாவையும் நேசிக்கணும். பிள்ளைங்களை யார் நேசிக்கணும்? பாப்பா அம்மா நேசிக்கணும். கணவனை மனைவி நேசிக்கணும். மனைவியை கணவன் நேசிக்கணும். நண்பர்கள் சக நண்பர்களை நேசிப்பாங்க. உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அவர்களுடைய உறவுகளுக்கு ஏற்றார் போல நேசம் கொள்வார்கள். ஒரு உலகம் சார்ந்த விஷயங்களை, பொருளாதாரத்தை நேசிப்போம், வாகனத்தை நேசிப்போம், வீட்டை நம்ம நேசிப்போம். இதெல்லாம் தடை கிடையாது. ஆனா இந்த நேசம் அல்லாஹ்வின் மீது வைக்கின்ற நேசத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப இது என்ன ஆயிரும்? இது ஹராமான நேசமாக மாறிவிடும். ஓகேவா? சரி, பொதுவா நேசம் இது ஹுப்பு தபீஇய்யா, மஹப்பத்துன் தபீஇய்யா. மஹப்பத்துன் தபீஇய்யானா இயல்பான நேசம். இது எல்லார்கிட்ட இருக்கும்.
இந்த ஹுப்புன்னு சொன்னா என்ன, பிரியம்னா என்ன, அன்புனா என்ன? அன்பு என்ன பண்ணும்? அன்பு என்ன செய்யும் தெரியுமா? அன்புங்கிறது பாசங்கிறது ஒருத்தர் மேல நம்ம வைக்கக்கூடிய ஒரு பிரியம் தான் அது, சரிங்களா? இப்போ அது என்ன செய்யும்? அன்புக்கெல்லாம் நம்ம டெபினேஷன் எல்லாம் கிடையாது, அப்படிதானே? அன்புன்னா அன்பு தான், பாசம்னா பாசம் தான், பிரியம்னா பிரியம் தான். இது என்ன செய்யும் தெரியுமா? அன்புங்கிறது, அன்பு என்பது சில நேரங்களில் நம்மளை ஊமையாக்கிறோம். அன்பு என்பது சில நேரங்களில் நம்மளை குருடனாக்கிறோம். அன்பு என்பது சில நேரங்கள் நம்மளை செவடனாக்கிறோம். உண்மை இல்லையா? ஒரு பொருளின் மீது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, யார் யார் மேல நம்ம நேசம் வச்சிருக்கிறோமோ அந்த நேசம் கொஞ்சம் லிமிட் தாண்டிச்சுன்னு வைங்களேன், ஓவரா ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நேசம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னு சொன்னா வாயி ஊமையாயிரும். நம்ம யாருக்கு மேல நேசம் வைக்கிறோமோ அவர்கள் ஒரு தவறு செஞ்சா அங்க என்ன ஆயிரும்? வாயி ஊமையாயிரும். என்னத்தையும் செஞ்சுட்டு போன எனக்கு அவர் பிடிக்கும், அவ்வளவுதான். அது அவருக்கு அல்லாஹ்வுடையது. அவர் தப்பு பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவரை பிடிக்கும். ஒருத்தர் மேல நம்ம அன்பு வச்சுட்டோம்னா கண்ணு குருடா போயிரும், அவர்கிட்ட தப்பே இருக்கும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அவரை பிடிக்கும். ஒருத்தர் மேல நம்ம நேசம் வச்ச உடனே காது சூடாயிரும், யாராவது வந்து சொன்னா நம்ம கேட்கவே மாட்டோம். உதாரணத்துக்கு எங்கேயும் போக வேண்டாம், இப்போ தற்காலத்தில் நம்ம பார்க்கலாம், ஒரு நடிகன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு பாருங்க, நிறைய பேரை கூடர்களாக ஆக்கியிருக்குது, நிறைய பேரை செவிடர்களாக ஆக்கியிருக்குது, நிறைய பேரை ஊமையர்களாக ஆக்கியிருக்குது. பார்க்கணும், அவ்வளவுதான். என் தலைவனை பார்க்கணும். முஸ்லீம் பொம்பளைங்க சொல்றாங்க, என் சாமி அது பாத்தீங்களா, என் சாமி, எனக்கு என் புள்ள கூட பெருசு இல்லை, என் புருஷனும் பெருசு இல்லை, எனக்கு இந்த நடிகன் தான் பெருசு, விஜய் தான் எனக்கு. உனக்கு என்ன செஞ்சான்? ஒண்ணுமே செய்யலதான். அவன் மேல உள்ள அந்த நேசம் உன்னை குருடனாக்கிருச்சு, உன்னை ஊமையாக்கிருச்சு, உன்னை செவடனாக்கிருச்சு. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன் 41 பேர் செத்துட்டு போட்டோம், என் தலைவன் ஜாவலியே 41 பேர் பெற்றல, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை போச்சுன்னா இன்னொரு குழந்தை பெற்றுக்கிடுவோம். எப்படி சர்வசாதாரணமா? தலைவன் ஜாவக்கூடாது, என் தலைவன். இப்படி சொன்ன உடனே அங்க வாய் ஊமையாயிருச்சா? 41 பேர் கண்ணுக்கு முன்னாடி செத்து இருக்கிறாங்க, அப்ப கண்ணு குருடாயிருச்சு. ஏதாவது சொல்லணுமே, சொல்லட்டுமே அப்படின்னு பார்த்தா அது அவர் எப்படி சொல்லுவாரு? அவரே கவலையில் இருக்கிறாரு, டென்ஷன்ல இருக்கிறாரு, 14 நாள் கழிச்சு தான் ஏதாவது சொல்லுவார். எப்படி காது சூடா போச்சு? சிம்பிளா எங்கேயும் போக வேண்டாம், இப்ப நடைமுறையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு பொருளின் மீது உள்ள அன்பு அல்லது ஒரு நபரின் மீது உள்ள அந்த அளவுக்கு மீறிய ஒரு அன்பு என்ன பண்ணிடும்னா நம்மளை கூடாக்கிறோம், ஊமையாக்கிறோம், செவடாக்கிறோம். அன்பு இருக்கணும். அப்பதான் நம்ம சொன்னோம், இந்த அன்பு லிமிட் தாண்டும் போது, இந்த மாதிரியான அன்பு வரும்போது தான் இது ஹராமான அன்பாயிருது. இதுதான் மஹப்பத்துல ஷிர்க். இரண்டாவது பிரியம் என்ன? முதல் பிரியம் என்னது? மஹப்பத்துன் தபீஇய்யா, அது இயல்பாக எல்லாரையும் நேசிப்பாங்க. அது லிமிட் தாண்டும் போது ஹராம் ஆயிரும். அது எப்படி லிமிட் தாண்டறதுங்கறத நான் சொல்றேன். இரண்டாவது பிரியம் இருக்கு இல்லையா, அது வந்து மஹப்பத்துல் இபாதா அப்படி சொல்லுவாங்க, அல்லது மஹப்பத்துன் ஈமானியா, ஈமானிய பிரியம். இது எப்படிப்பட்ட பிரியம்? இதுல தான் நம்ம வந்து ஷிர்க்க பார்க்கிறோம். நம்ம அல்லாஹ்வை நேசிக்கணும், அது இபாதத்து. அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை கூட்டாக்குவது. அல்லாஹ்வை எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களை நேசிப்பது. அதுக்கு பேரு அஷ்ஷிர்கு ஃபில் மஹப்பா, அன்பு செலுத்துவதில், நேசம் கொள்ளுவதில் வைக்கக்கூடிய இணை கற்பித்தல். என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லலாம். இப்ப நாம சொன்னதே எடுத்துக்கலாம். நீங்க ஹுப்பு தபீஇய்யா, இயல்பான பிரியங்கிறது கூடும். ஆனா அந்த பிரியம் லிமிட் தாண்டும் பொழுது, அல்லது அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி, இப்ப நம்ம சொன்னமா இல்லையா, எனக்கு என் சாமி தான் முக்கியம், இது கடவுள், எனக்கு என் கணவன் பெருசு இல்லை, இவன் தான் பெருசு, என் புள்ள பெருசு இல்லை, இதுதான் பெருசு. இது எப்ப சொல்லணும்? யாருக்கு சொல்லணும்? அல்லாஹ்வுக்கு சொல்லணும். இப்போ நேசம் கொள்ளுவதில் அல்லாஹ்வோடு இன்னொருத்தரை கூட்டாக்குறாங்க. இதை யாருக்கு சொல்லணும்னா அல்லாஹ்வுக்கு சொல்லணும். எனக்கு என் புருஷனை விட யார் தான் முக்கியம்? எனக்கு யார் பிடிக்கும்? அல்லாஹ் பிடிக்கும். எனக்கு என் பிள்ளையை விட யார் பிடிக்கும்? அல்லாஹ் தான் பிடிக்கும். எனக்கு என் கணவனை விட யார் பிடிக்கும்? அல்லாஹ் தான் பிடிக்கும். என் உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் விட எனக்கு அல்லாஹ்வை தான் பிடிக்கும். அப்படிங்கிற அந்த பாசம் தான் ஈமானிய பாசம். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒருத்தரை நம்ம நேசிச்சிட்டோம்னு சொன்னா அந்த நேசம் என்ன ஆயிரும்? அவர் என்னெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் செய்ய வைக்கும். ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம், உதாரணத்துக்கு ஒரு மனைவி கணவனை நேசிக்கிறாங்க. இப்ப என்ன ஆகும்? கணவன் என்ன சொன்னாலும் மனைவி செய்வாங்க. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறாரு, அப்ப மனைவி என்ன சொன்னாங்களோ என்ன செய்வாங்க? அவங்க செய்வாங்க. பிள்ளைகள் வாப்பா அம்மாவை நேசிக்கிறாங்க, அப்ப வாப்பா அம்மா வந்து என்ன சொன்னாலும் பிள்ளைங்க செய்வாங்க. வாப்பா அம்மா பிள்ளைகளை நேசிக்கிறாங்க,
இப்போ பிள்ளை என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க. நாம யார் கட்டுப்படுவோம்? அன்புக்கு கட்டுப்படுவோம். அப்படிதானே? அன்புக்கு கட்டுப்படுவோம். நமக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வோம். அப்ப நம்ம இப்ப சொன்ன மாதிரி பிரியம் என்பது ஒருத்தரை குருடாக்கும், ஊமையாக்கும், செவடாக்கும் சொல்ல இல்லையா, கட்டுப்பட வைக்கும். பிரியம் என்பது கட்டுப்பட வைக்கும். அந்த கட்டுப்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும். இப்போ அல்லாஹ்வை நாம நேசிக்கணும். அல்லாஹ்வை நாம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை நம்ம என்ன செய்வோம்? செய்வோம். அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுங்கிறானோ அதை விட்டு விலகி இருப்போம். இப்ப இதே மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களை நம்ம நேசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப என்ன ஆகும்? அந்த ஆள் என்ன சொன்னாரோ அதை செய்வோம். அந்த ஆள் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை விட்டு விலகி இருப்போம். இதுதான் ஈமானிய பிரியத்துல வைக்கிற ஷிர்க். சொல்லுங்க. இப்ப பாருங்க, சாது ரலியல்லாஹு அவர்கள் அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவங்க உம்மாவுக்கு சரியான கோபம். என்ன பண்றாங்கன்னா, அவங்க இதே மாதிரி நேர்ச்சி பண்ணிட்டாங்க, நான் சாப்பிட மாட்டேன், தலைமுடியை வந்து என்ன செய்வான், சீவ மாட்டேன், என் மகன் இஸ்லாத்துக்கு போயிட்டான், அவன் இஸ்லாத்துலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சாப்பிடாம பட்டினியா இருக்கிறாங்க. இப்போ சாயத்திட்ட சொல்லப்படுது, எப்பா சாயதே, நீ இஸ்லாத்துக்கு போனதுனால உங்க உம்மா டென்ஷன்ல இருக்காங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்களாம், சிங்காரிக்க மாட்டாங்களாம், சாப்பிட மாட்டாங்களாம், என்னன்னு கொஞ்சம் கவனிக்க கூடாது, சாப்பிடாம இருந்தால் உடல்லாம் கெட்டு போயிருமே, செத்துக்கிட்டு போயிட போறாங்க, போய் என்னன்னு போய் விசாரிப்பா பாருன்னு சொல்றாங்க. இவரும் போறாரு, போய் உம்மாட்ட சொல்றாரு, உலகத்துல ஒரு மனிதனுக்கு ஆக விருப்பத்துக்குரியவங்க யாரு? உம்மா தான். அப்படிதானே? நம்ம உலகத்துல நம்மளை அறிமுகப்படுத்தினது நம்ம உம்மா பாப்பாவும் தான். அந்த உம்மா தான் இவர் இஸ்லாத்துக்கு வந்த உடனே பேசாம இருக்கிறாங்க, சாப்பிடாம உட்காந்துருக்கிறாங்க, தலைமுடிய பின்னாம உட்காந்துருக்கிறாங்க. இவர் போறாரு, உம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா, இந்த உலகத்திலேயே எனக்கு ஆக விருப்பத்துக்குரியவங்க நீங்க தான். இந்த உங்களுடைய விருப்பத்துக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா உங்களை விடவும் எனக்கு எது பிடிக்கும்? இஸ்லாம் பிடிக்கும், அல்லாஹ் எனக்கு பிடிக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு பிடிக்கும். உங்களை விட நீங்க தான் எனக்கு, நீங்க பெருசு தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விட நீங்க தான் எனக்கு பெருசு. ஆனா உங்களை விட எனக்கு எது பெருசுன்னா இஸ்லாம் தான் பெருசு, ஈமான் தான் எனக்கு பெருசு, அல்லாஹ் ரசூல் தான் பெருசுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நான் ஈமான் கொண்டேன் என்பதற்காக நீங்க வந்து பேசாம இருந்து சாப்பிடாம இருந்து செத்து போயிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படி சொல்றாங்க உம்மாவை பார்த்து? நான் ஈமான் கொண்டதுனால, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதுனால நீங்க சாப்பிடாம இருந்து செத்து போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை தடவை நீங்க செத்து போய் திருப்பி உயிரோட வந்து, இப்படி 100 தடவை நீங்க இறந்து போய் திருப்பி உயிரோட வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? இஸ்லாத்துல இருந்து வரமாட்டேன். இதுதான் மஹபத்துல் ஈமானியா, மஹபத்துல் இபாதா. இது அல்லாஹ்வுக்கு உண்டான பிரியம், இது அல்லாஹ்வின் மீது வைக்கின்ற பிரியம் இது. இப்போ இவர் என்ன பண்றாருன்னு வச்சு, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதுல எப்போ ஷிர்க் கலக்கும் அப்படின்னா இதுலயே பாத்துக்கலாம். உம்மா சாப்பிடாம உட்காந்துருக்காங்க, இவர் இஸ்லாத்துக்கு வந்ததுனால அல்லாஹ் மேல நேசத்தெல்லாம் வந்திருக்கிறாரு. இப்போ உம்மா சொல்றாங்க, இங்க பாரு, நீ இஸ்லாத்தை விட்டுட்டு நீ என்ன நேசிச்சா, நான் உண்மையிலேயே நீ என்ன நேசிக்கிறவனா இருந்தா இஸ்லாத்தை விட்டுட்டு நான் சொல்ற மாதிரி கேட்டு நட அப்படின்னு சொல்லி இவரும் அதே மாதிரி போனார்னா அதுக்கு பேர் என்ன பேரு? அஷ்ஷிர்கு ஃபில் மஹப்பா. அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி யாரை நேசிக்கிறாரு? உம்மாவை நேசிக்கிறாரு. இப்ப பாருங்க, இப்ப அல்லாஹ்வை நம்ம நேசிச்சுன்னு வச்சுக்கிறோமே, அல்லாஹ் என்ன சொன்னாலும் செய்வோம், அல்லாஹ் இதை செய்யணும்னு சொன்னா செய்வோம், அல்லாஹ் இதை செய்யாதுன்னு சொன்னா செய்ய மாட்டோம். ஓகே தானே? உனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இருக்காங்களா? அந்த ஃப்ரெண்ட் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? செய்ய மாட்டோம். நல்ல ஃப்ரெண்டா இருந்தா செய்வோம், புரிஞ்சா? செய்ய மாட்டோம்னா அவன் சுமாரான ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், புரிஞ்சா? ஒரு பொண்டாட்டி வந்து மாப்பிள்ளை சொல்றதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அந்யோன்யம் இருக்குன்னு அர்த்தம். இவரு கிடக்கிறாரு, இவருக்கு வேண்டிய எந்த செஞ்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க புருஷன் மேல கொஞ்சம் அன்பு கம்மி தான். இவர் என்னத்தையாவது சொல்லுவாரு, அதே மாதிரி இவரும் சொல்லுவாரு பொண்டாட்டியை பார்த்து, அவன் எந்த வளர்த்திட்டு இருப்பா அப்படின்ட்டு. அதெல்லாம் அன்புல வந்து கொஞ்சம் என்னது, அன்பு பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா செய்வோம். அதான் மார்க்கெட்டோட வரம்புகளுக்கு உட்பட்டு அதை புரிஞ்சுக்கிறோம் நாம. சரி, இப்ப நல்ல விளங்கிக்கிறோம் நாம. அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அல்லாஹ் அல்லாதவர்களை நாம நேசிக்கிறது, அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களை நேசிக்கிறது. குறிப்பாக இது எல்லாமே எதில் வந்து ஷிர்க்கை பற்றி படிக்கிறதுனால இறந்தவர்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும். யாரை நம்ம அவுலியா என்று நம்ம மக்கள் சொல்றாங்களோ, யாருக்கு தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்றாங்களோ, யார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா அவங்க நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்றாங்களோ, யார்கிட்ட உதவி கேட்டா அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்றாங்களோ, அந்த இறந்து போனவர்களை அல்லாஹ்வை நேசிப்பது போன்று நேசித்தால் அதுக்கு பேர் தான் என்னது? அஷ்ஷிர்கு
ஃபில் மஹப்பா. இதுல நாம எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். அதே மாதிரி உலகம் சார்ந்த விஷயத்திலையும் நாம இப்ப சொன்னோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றா பாருங்க, 9வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம். அல்லாஹ் சொல்றா பாருங்க, நாம எதன் மீதெல்லாம் நேசம் வைப்போம், அந்த நேசம் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லும் பொழுது, குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா வ மசாகின தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். அருமையான ஒரு வசனம் இது. குல் இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, வ அபுனாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய துணைகளாக இருந்தாலும் சரி, கணவனோ மனைவியோ, வ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற உங்களுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா, எங்கே நஷ்டம் வந்து விடுமோ என்று பயந்து பயந்து நீங்கள் செய்கின்றீர்களே உங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, வ மசாகினு தர்லவுனஹா, நீங்கள் விரும்புகின்ற உங்களுடைய இல்லங்களாக வசிப்பிடங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் உங்களுக்கு மிக மிக விருப்பத்துக்குரியதாக இருந்தால் ஃபதரப்பஸூ, நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருங்கள், ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய கட்டளையை கொண்டு வரும் வரை தண்டனை இறக்குவான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், ஃபாசிகான பாவியான சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் தெளிவா சொல்றான், எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? எதையெல்லாம் அல்லாஹ் சொல்றான், பெற்றோரை சொல்றான், பிள்ளைங்களை சொல்றான், சகோதரரை சொல்றான், நம்முடைய துணைகளை சொல்றான், குடும்பத்தாரை சொல்றான், பொருளாதாரத்தை சொல்றான், வியாபாரத்தை சொல்றான், வீடுகளை சொல்றான், இப்படி எல்லாத்தையும் சொல்றான். இது எல்லாத்தையும் நீங்க நேசிக்கிறீங்க தான். ஆனா இந்த நேசம் எப்படி இருக்கக்கூடாது? அல்லாஹ்வை நேசிப்பதை விட அதிகமா இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதை விட அதிகமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க உங்க அப்பா அம்மாவை நேசிக்கிறீங்க, யாரை விட? அல்லாஹ் ரசூலை விட. சகோதரரை நேசிக்கிறீங்க, பொருளாதாரத்தை நேசிக்கிறீங்க, வீட்டை நேசிக்கிறீங்க, வியாபாரத்தை நேசிக்கிறீங்க, துணைகளை நேசிக்கிறீங்க, அல்லாஹ்வை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை விட நேசிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்பட மாட்டோம். அப்படி நீங்க நேசிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வரும். இப்போ நீங்க பாருங்களேன், இப்போ நடைமுறையில் நிறைய இளைஞர்களை நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் அதாவது எல்லாரும் அல்ல, வாப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்கிற பிள்ளைங்களும் உண்டு. சில சும்மா தறிக்கட்டு சுத்தக்கூடிய பசங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வாப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டாங்க. அந்த கல்யாணம் வரும்பொழுது மட்டும் அது எனக்கு தெரியாது, வரதட்சணை இருக்கு இல்லையா, வரதட்சணை அதில் மட்டும் எனக்கு தெரியாது, எங்கள் வாப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். எப்படி பழைய வாப்பா மேலே போட்டுறது, அம்மா மேலே போட்டுறது, ஏன்டா வாங்கக்கூடாதுடா, வரதட்சணை கூடாது, அப்படி என்ன ஏன் வாங்க, பொண்ணு வீட்டில் ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டால் அது எனக்கு ஒன்றும் தெரியாது, அது எல்லாம் எங்கள் வாப்பா அம்மா அவங்க தான் பேசுனாங்க. இது வரைக்கும் வாப்பா அம்மா பேச்சை கேட்காதவன் கல்யாணம் வரும்பொழுது மட்டும் என்ன செய்யறான்? அவனுக்கு பாப்பா அம்மா பேச்சு பெருசா தெரியுது. பார்த்தீங்களா நடைமுறையில்? அப்போ நாம இங்க விளங்கணும், இது வந்து அன்புனால அல்ல, அது உலகம் சார்ந்த ஒரு பொருளாதாரம் வர்றதுனால பேசாம இருக்கிறாங்க. இங்க நல்லா விளங்கிக்கிறணும், நமக்கு யாரு ரொம்ப பிரியத்துக்குரியவங்களா இருக்கணும்? அல்லாஹ் பிரியத்துக்குரியவனா இருக்கணும். ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்துக்குரியவங்களா இருக்கணும். யாரை விட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மாயின். இதா ஹுப்புல் ஈமானி, ஹுப்புல் ஈமான் மஹப்பத்துன் ஈமானியா. இந்த ஈமானத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்களிலே ஒருவர் பரிபூரணமான இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது எது வரைக்கும்? நான் உங்களுக்கு விருப்பத்திற்குரியவனாக ஆகும் வரை. யாரை விட? உங்களுடைய பெற்றோரை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, நீங்கள் நேசிக்கின்ற ஏனைய மனிதர்களை விட நான் உங்களுக்கு விருப்பத்திற்குரியவனாக ஆகும் வரை உங்களில் யாருமே பரிபூரணமான இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பதை விட, அல்லாஹ்வை நேசிப்பதை விட அல்லாஹ் அல்லாதவரை நேசிச்சா இதுதான் அஷ்ஷிர்கு ஃபில் மஹப்பா என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சூரா பக்ராவுல 165வது வசனம், வ மினன் நாஸி மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதா
யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் வலவ் யரல்லதீன வலமு இது யரவுனல் அதாப அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ வ அன்னல்லாஹ ஷதீதுல் அதாப். அல்லாஹ் தஆலா அழகா சொல்றான், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், மனிதர்கள்ல சில பேர் உண்டு. அவங்க யார் தெரியுமா? அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ்வுக்கு கூட்டாளிகளாக தெய்வங்களாக எடுத்துக்கொண்ட மக்களும் சில பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை விட்டுட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டவர்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டாங்கன்னா யார் அவங்க? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். குறைஷி காஃபிர்கள் யாரை வணங்கிட்டு இருந்தாங்க? குறைஷி, மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் இருக்காங்க இல்லையா, குறைஷிகள். அந்த சிலைகள் யாரு? லாத்து, மனாத்து, உஸ்ஸா. சில மரங்களாக இருக்கலாம், அது கற்களாக இருக்கலாம், சில நல்ல மனிதர்களாக இருக்கலாம். நல்ல மனிதர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய கபரில் என்ன செய்வாங்க? ஒரு படத்தை வைப்பாங்க, அல்லது அவரை ஞாபகத்துக்காக வேண்டி ஒரு உருவத்தை வரைவாங்க. அவர் மாதிரியான ஒரு உருவத்தை வரைஞ்சி ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட போய் துவா செய்கிறது, அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது, அவருக்கு அறுத்து பலியிடுறது, அவங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய விவாதத்துக்கெல்லாம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய விவாதத்தை அவங்களும் செஞ்சுருவாங்க. இது நாளடைவில் சிலையாக மாறிடுச்சு. லாத்து மனாத்து உஸ்ஸாலாம் சிலையாக மாறிடுச்சு. சில இடங்களை வந்து வணங்குகின்ற இடமா ஆக்கிடுவாங்க, சில மரங்களை வணங்குகின்ற மரமாக ஆக்கிடுவாங்க. அந்த இடத்துல போனால் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த இடம் வணக்கத்துக்குரிய இடமா ஆகிடும். இந்த மரம், அந்த மரத்துக்கிட்ட போனால் வெற்றி கிடைக்கும்னு சொன்னால் அந்த மரத்தை வணங்கக்கூடிய அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வை நேசிப்பது போன்று இவர்கள் யாரை நேசிக்கிறாங்க? அல்லாஹ் அல்லாதவர்களை நேசிக்கிறார்கள். அப்ப இது மஹப்பத்துல ஷிர்க். அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி அல்லாஹ் அல்லாஹ்வை நேசிக்கலாமா? அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு ஈக்குவலா எந்த நேசம் வரக்கூடாது. ஓகேவா? அல்லாஹ்வுடைய நேசம் அல்லாஹ்வுடைய நேசம் தான், அந்த நேசத்துக்கு ஈக்குவலா எதுவுமே வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அல்லாஹ்வை நாம நேசிச்சுட்டோம்னு வச்சுக்கிறோமே, அல்லாஹ் என்ன சொன்னாலும் செய்வோம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யன்னு சொன்னா செய்வோம், அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டோம். அது அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள்ல ஒன்று, இபாதத்துகள்ல ஒன்று. இந்த இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது. அப்படி கொடுத்தாங்க. அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ் அல்லாதவர்களை நேசித்தார்கள். அதனால என்ன நடந்துச்சு? அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை இவங்களும் செய்ய, அல்லாஹ் சொன்னதை செய்யற மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்கள் ஏதாவது சொன்னா செய்வாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொன்னா பாருங்க. இப்ப நம்ம விளங்கிக்கிறோம், அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அல்லாஹ் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். ஆனா வல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க வந்து அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பதில் அதிகமாக கடுமையாக அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள், அதிகமாக நேசிக்கிறாங்க. யாரு? ஈமான் கொண்டவங்க. காஃபிர்களா இருக்கிறாங்களே, அல்லாஹ் அல்லாதவர்களை தெய்வங்களா எடுத்துக்கிட்டாங்களே, அவங்க அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி அவர்களை நேசிக்கிறாங்க. ஆனா இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் யரல்லதீன ஸலமு. இப்படி மஹப்பத்துல ஷிர்க் வைத்தவர்கள், அநியாயக்காரர்கள், இந்த அநியாயக்காரர்கள் மறுமை நாள்ல வேதனையை பார்க்கும்போது சொல்லுவாங்க, விளங்கிடுவாங்க, ஆக வேதனை அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று விளங்கிக் கொள்வார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? சரி. அதே மாதிரி இன்னொரு செய்தி, இது புகாரியில வந்து குறிச்சுக்கிறங்க, 6632 ஒரு நபிமொழி. ஆறாயிரத்தி 632. அல்லாஹ்வை நேசிக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறது. சரிங்களா? அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக யாரை நேசிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். இப்ப பாருங்க, உமர் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா உமர்லாவுடைய கையை பிடிச்சிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றாரு உமர்லா, அவங்க வந்து, யா ரசூலல்லாஹ் ல அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. இந்த உலகத்துல இருக்கின்ற எல்லாவற்றையும் விட நீங்கள் தான் எனக்கு மிக மிக விருப்பத்துக்குரியவர்கள் அப்படி சொல்றாரு. நான் எதை தவிர? இல்லா மின் நஃப்ஸி, என்னுடைய உயிரை தவிர. சொல்றது யாரு? உமர்லா அவர்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறாங்க. என்னுடைய உயிரை தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விட நீங்கள் தான் எனக்கு மிக மிக விருப்பத்துக்குரியவங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக. நீ பரிபூர்ணமான இறை நம்பிக்கையாளன் அல்ல, உன் ஈமான் பரிபூர்ணம் அடையல. எது வரைக்கும்? எப்போ உன்னுடைய உயிரை விட நான் உனக்கு விருப்பத்துக்குரியவனாக மாறுறனோ அப்ப நான் உன்னுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையும். அது வரைக்கும் நீ பரிபூர்ணமான மூமின் அல்ல. சொல்றது ஹதீஸ். உடனே உமர்லா சொல்றாங்க, உடனே அல்லான்
வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் சத்தியமா சொல்றேன், இப்போ என்னுடைய உயிரை விட நீங்கள் தான் எனக்கு மிக மிக விருப்பத்திற்குரியவர்கள் என்று சொல்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஆன யா உமர், உமரே இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைந்தது, இப்பதான் நீங்க பரிபூர்ணமான ஈமான்தாரின்னு சொல்றாங்க. இது எதுக்கு இங்க நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, நேசம் என்பது அல்லாஹ்வின் மீது வைக்கிற நேசம் உண்டு, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் வைக்கிறது. அப்ப இந்த நேசம் தான் உச்சத்தில் இருக்கணும். இந்த நேசத்துக்கு அப்புறம் தான் மற்ற நேசங்கள்லாம் இருக்கணும். இந்த ரெண்டு நேசத்தை தாண்டி ஒரு நேசம் இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேரு? அதுதான் அஷ்ஷிருக்கு ஃபில் மஹப்பா. விளங்கிருச்சா? அல்லாஹ்வை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். அல்லாஹ்வை நேசிக்கிறத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதில் சம்பந்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அல்லாஹ்வை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். இந்த ரெண்டு பேருடைய நேசம் தான் உச்சத்தில் இருக்கணும். இதுக்கு அப்புறம் தான் மற்றவருடைய நேசம். ஆனா இந்த ரெண்டு பேரை விட மற்றவருடைய நேசம் பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா நாம என்ன செய்யறோம்? நேசத்தில் ஷிர்க் வைக்கிறோம் அப்படி நினைக்கிறோம். சரி, ஓகேவா? சரி, அடுத்ததாக இந்த நேசம் சம்பந்தப்பட்ட தகவல். ரெண்டாவது, ஹவுஃப் அப்படின்னு ஒன்று படிச்சோம் நம்ம. அல் ஹவுஃப், ஹவுஃப்னா என்ன? பயம், பயப்படுறது. பயம் என்பது ஒரு இபாதத்து. பயத்தில் ஷிர்க் வரும். பயமும் ரெண்டு வகையா இருக்குது. ஒன்று இயல்பான பயம், ரெண்டாவது ஈமானிய பயம் அல்லது இபாதத்து என்கிற பயம், இபாதத்துல பயம். இயல்பான பயம்னா என்ன? நம்ம இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அப்படித்தானே? இப்போ குளிர்காலம் வருதுன்னு வச்சுக்கிறோமே, குளிரை கண்டு பயப்படுவோம்ல. குளிரை கண்டு நாம பயப்படுவோம், பயப்பட மாட்டோமா? பயப்படுமா இல்லையா? குளிரை கண்டு பயப்படுமா மாட்டோமா? வெயிலை கண்டு பயப்படுமா மாட்டோமா? இப்போ செருப்பு இல்லாம ரோட்ல வெயில் பயங்கரமா அடிச்சுட்டு இருக்குது, ரோட்ல போய் நடந்து வாடாங்கிறாங்க. ஐயோ வேண்டாம், எனக்கு நடக்க மாட்டேனா, கால் சுட்டுடுவோம். அது வெயிலை கண்டு பயம் தானே? சரி, குளிரை கண்டு பயப்படுறோம், நம்ம வெப்பத்தை கண்டு பயப்படுறோம். அதே மாதிரி விஷ ஜந்துக்கள், பாம்பை கண்டா என்ன செய்வோம்? பயம் வருதா இல்லையா? பாம்பை கண்டா பயம் வரும். நமக்கு பசங்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு யாரை கண்டா பயம் வரும்? யாரை கண்டா பயம் வரும்? ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு யாரை கண்டா பயம்? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நம்ம காலத்துல தான், அப்படிதானே? 90s தான் அதெல்லாம். இப்பெல்லாம் அவருக்கு முன்னாடியே காலை போட்டு உட்காந்துருப்பாங்க. அவர் தான் உங்களை கண்டு பயப்படுறாரு. என்னத்தையா கேட்டுருவானோ, சொல்ல முடியாதோ, எதையா சொல்லிடுவானோ அப்படிங்கிற பயம் வாத்தியாருக்கு இருக்குது, அப்படிதானே? அந்த பயம்லாம் போயாச்சு. நாங்களாம் சின்ன பிள்ளைலாம் வாத்தியாரை கண்டோம்னு சொல்லி அங்கே வரக்கூடிய சமயத்திலே சைக்கிளில் போனால் இறங்கிடுவோம். நான்லாம் வாத்தியார் வராருன்னா சைக்கிளில் போகும்போது என்ன செஞ்சிடறது? அது ஒரு மரியாதை, சாருக்கு மேலே ஒரு மரியாதை. இப்போ இருக்கு அந்த மரியாதை. பாப்பாக்கே மரியாதை கொடுக்கறது இல்லை, அப்படிதானே? யோ வாப்பா அப்படிதான் கூப்பிடுறாங்க பசங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாது, இங்கே வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். செல்ஃபோனில் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத, அதை இப்படிலாம் பண்ணக்கூடாது வாப்பா, அங்கே கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, அப்படிதானே? அன்னைக்கெல்லாம் வாப்பா ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா பசங்க ஒரு பக்கம் தலைவரிக்கே ஓடுவாங்க. பாப்பா கிட்ட பேசுறதே என்னது கஷ்டம், அப்படிதானே? ஏதாவது கேட்கறதா இருந்தால் உமா தான். பாப்பாட்ட கேட்டு ஏதாவது சத்தம் போட்டாலும் முடிஞ்சுக்காத, அட்டி வெளுத்துருவாரு. நம்மளாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அந்த காலகட்டத்தில்? அதெல்லாம் நம்மளோட வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். நம்ம அதுக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷன் தானே, நமக்கு பிறகு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போ நம்முடைய ஆசிரியர்களை கண்டு பயப்படுறது, அதே மாதிரி உமா அப்பாவை கண்டு பயப்படுறது. ஒரு தப்பு பண்ணிடுவோம் நம்ம, உமா அடிச்சு போடுவாங்களோ, அதுதானே? கணவனை கண்டு மனைவி பயப்படுறது, மனைவியை கண்டு கணவன் பயப்படுறது. அதே மாதிரி சாதாரண இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள், விஷஜந்துக்கள், பள்ளியை கண்டு பயப்படுறது, கரப்பாம்பூச்சியை கண்டு பயப்படுறது, பூரானை கண்டு பயப்படுறது, அப்புறம் பாம்பை கண்டு பயப்படுறது, வேறு வகையான ஜீவராசிகளை கண்டு பயப்படுறது. இதெல்லாம் கூடுமா கூடாதா? இதெல்லாம் தாராளமா, இது இயற்கையாகவே இருக்கும். இந்த பயம் எல்லாருக்கும் வரும், இந்த பயம் இருக்கும். இது பெரிய மாதிரியே இதையும் எடுத்துக்கிறங்க, இது இயல்பான பயம். அதே மாதிரி ஒரு ஆட்சியாளரை கண்டு பயப்படுறது. ஆட்சியாளரை கண்டு பயப்படுமா இல்லையா? ஒரு காவல்துறை அதிகாரி, ஆட்சியாளர் சொன்னாலே எல்லாம் வந்துருவாங்க. அமைச்சராக இருக்கலாம், காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம், பதவியில் இருக்கிறவங்க. ரோட்டில் வண்டியில் போய்கிட்டு இருக்கிறோம், ஹெல்மெட் போடாமல் போயாச்சு, அங்கே நிற்கிறான் பிடிச்சிக்கிட்டு, பயம் வருமா வராதா? வந்துருந்தானே, ஐயோ வா தெரியாமல் ஹெல்மெட் கொண்டு வராமல் வந்துட்டோமே, அவன் பிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? கடைசியில் பார்த்தா அவன் பிடிச்சிடுவான், பையனையும் போட்டுருவான், அப்படிதானே? ஒரு பையன் இருக்கிறா இல்லையா? அது
வீட்டில் நம்ம தூங்கும் போது கதவெல்லாம் பூட்டிட்டு தூங்குவோம், திருட வந்துருவானோ, அல்லது வெளியில் போகும்போது 1க்கு 10 தடவை போட்டு எடுத்து பார்த்துட்டு போகிறது, பூட்டியிருப்போம், கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி பூட்டிட்டோமா, அது ஒரு வசுவாசு, அப்படிதானே? பூட்டிட்டே ஒழுங்காப்பா புருஷனே சொல்லுவார், இருங்க என்ன இவ்வளோ நேரம் லேட் பண்ணிட்டு இருக்க, இருங்க ஒரு தடவை பூட்டு சரியாக பூட்டியிருக்கேன் பார்த்துட்டு வரேன், அதான் பூட்டியாச்சு, எத்தனை தடவை ஒரு பூட்டு தான் இருக்காங்க, 9 தடவையாக பூட்டுவேன் அப்படின்னு சொல்லி. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு கால் கூட்டாமல் இருந்தால் என்ன பண்ணுறது, திருநங்கை உள்ள வந்தால் என்ன பண்ணுறது, பக்கத்து வீட்டிலாம் சொல்லிட்டு போகிறது, பார்த்துக்கிறங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு வகையான பயம். இந்த பயத்தை மார்க்கம் என்ன செய்யுது, அங்கீகரிக்குது, இது தவறு இல்லை. ஈமானிய பயம் என்றால் என்ன? இதுதான் அஷ்ஷிருக்கு ஃபில் ஹவுஃப். சரியா? அல்லாஹ்வுக்கு பயப்படுற மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பயப்படுறது. அப்படின்னா என்ன? இப்போ நாம இப்போ முன்னாடி சொன்ன பிரியத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் பயம். அல்லாஹ்வை நேசிச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் சொன்னதெல்லாம் செய்வோம், அப்படிதானே? அல்லாஹ் செய்யக்கூடாது அப்படிங்கிறத விட்டு விலகி இருப்போம். இப்போ பயங்கிறது அல்லாஹ் சொன்னதை செய்யணும்னு வச்சுக்கிறோமே, அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிப்பான், அல்லாஹ் குற்றம் பிடிச்சிருவான், அல்லாஹ் நமக்கு மறுமை நாள்ல நரகத்துல போட்டுடுவான் அப்படிங்கிற பயம். அந்த பயம் ஈமானிய பயம், அது இருக்கணும், அப்படிதானே? அது இருக்கணுமா வேண்டாமா? அந்த பயம் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காமிக்கிறான். சூரா ஆல இம்ரான்ல 175 வசனத்தை குறிச்சுக்கிறங்க, சூரத்து நஹ்ல்ல 51 வசனம், ஆல இம்ரான்ல 173, 175, 173. அல்லாஹ்வை பயப்படுவது போன்று அல்லாஹ் அல்லாதவர்களை பயப்படுவது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல விளங்கணும். நாம அல்லாஹ் பயப்படுற மாதிரி அல்லாஹ் அல்லாஹ்வை பயப்படுறது அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு இறந்தவரை வச்சுக்கிறோம், இறந்தவர்கள், அதாவது நல்ல விளங்கிக்கிறோம். இப்போ ஆட்சியாளரை கண்டு பயப்பட சொன்னோம்ல, காவல்துறை அதிகாரி அல்லது இந்த விஷ ஜந்துக்கள் அல்லது கணவன் மனைவி பிள்ளைகள் வாத்தியாரு இவங்களெல்லாம் வச்சுக்கிறோமே. இந்த பயம் அல்லாஹ்வை கண்டு பயப்படுற மாதிரியான பயமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? அதான் ஷிர்க். சரியா? இப்போ அதாவது இவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, அதுக்கு உதாரணம் நான் சொல்றேன். சூரா ஆல இம்ரான்ல 173 வசனம், ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் சகாபாக்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடங்கல், இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது. சகாபாக்களுக்கெல்லாம் உடம்புல காயங்கள், வெட்டு காயங்கள் அதெல்லாம் பட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. எதிரிகள் விட்டுட்டு ஓடிட்டாங்க, அவங்க அடிச்சு போட்டு ஓடியாச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருது, போனவன் திருப்பி தாக்கக்கூடாது. அதனால சகாபாக்களை சொல்றாங்க, போரில் கலந்து கொண்டவர்கள் எல்லாமே என் கூட வாங்க, நாம எதிரிகள் எங்கேயாவது இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணி போய் அவங்கள திருப்பி நம்ம தாக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு காலம் அந்த எதிரிகள் திரும்பி நம்ம தாக்குனாலும் தாக்கலாம், நாம திருப்பி போய் என்ன செய்வோம், அவங்கள தாக்குவோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்கள் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த எதிரிகள் போனாங்கல்ல, அவங்களுடைய தலைவராக இருந்தவர் அபு சுஃபியான், அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு சொல்றாரு, ஒரு ஆள் அனுப்பி விட்டு, இங்க பாருங்க, நீங்க போய் முஸ்லீம்களை சந்திச்சீங்கன்னா, முகமது நபியை சந்திச்சா சொல்லுங்க, எப்படி தெரியுமா சொல்லணும், இந்த மாதிரி அபு சுஃபியானும் அவங்களுடைய கூட்டமும் உங்களை தாக்குறதுக்கு ரெடியா இருக்குது, பயந்துக்கிறங்க, கரெக்டா எச்சரிக்கையா இருந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி அந்த ஆளுங்க என்ன செய்யறாரு, சொல்றாரு, என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷவுஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். மக்கள்ல சில பேர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அங்க சில பேர் இருக்கிறாங்க, கத் ஜமஉ லக்கும் உங்களுக்காக வேண்டி ரெடியா இருக்கிறாங்க, ஃபக்ஷவுஹும் உங்களை தாக்க வருவாங்க, பயந்துக்கிறங்க, அவங்களை கண்டு நீங்க பயப்படணும் இப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே சகாபாக்கள் என்ன பண்ணாங்க, ஃபஸாதஹும் ஈமானா, இப்படி சொன்னது அவர்களுக்கு ஈமான கூட்டிருச்சு. இங்கதான் நம்ம கவனிக்கணும், சகாபாக்கள் யாரை பயந்தாங்க, அல்லாஹ்வை பயந்தார்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு என்ன செய்யல, பயப்படல. இப்போ அல்லாஹ்வுக்கு பயப்படாம ஐயோ அந்த எதிரி நம்மளை தாக்கிடுவானோ அப்படின்னு சொல்லி போருக்கு போகாம இருந்தாலோ, பயந்து வந்துட்டாலோ, இதுக்கு பேர் தான் என்ன பேரு, ஷிர்க். பயத்தில் ஷிர்க். இவங்க யாரை பயந்தாங்க, நீ என்னடா என்ன தாக்க போறியா, அடிக்க போறியா, பாத்துக்கிறோம். அன்னைக்கு நாங்க யாரை தான் பயப்படுறோம், அல்லாஹ் எங்களை தண்டிச்சிடக்கூடாது, அல்லாஹ் எங்களை நரகத்தில் போட்டுறக்கூடாதுங்கிற பயம் எங்களுக்கு இருக்குது, ஒன்னை கண்டு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த எதிரிகளை தாக்குவதற்கு சகாபாக்கள் போனார்கள் என்கிற செய்தியை இந்த சூரா ஆல இம்ரான்ல 173 வசனத்துல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சூரத்து நஹ்ல் 51 வசனம் சொன்னோம் இல்லையா, பையாய ஃபர்ஹபூன், அல்லாஹ் சொல்லலாம், என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னமா தாலிக்கும் ஷைத்தான் 175 வசனம் சூரா ஆல இம்ரான்ல, இன்னமா தாலிக்கும் ஷைத்தானு யுஹவ்விஃபு அவுலியாஹு,
ஷைத்தான் இருக்கிறான அவன் தன்னுடைய நேசர்களை என்ன செய்யறான்? பயப்படுத்துகிறான். ஃபலா தகாஃபூஹும், நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள். வகாஃபூனி, எனக்கு நீங்க பயப்படுங்க. இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால். ஓகேவா? இப்ப நீங்க பாருங்க, இந்த பயம் இருக்குது இல்லையா, பயம். இதுல வந்து நம்ம யார இந்த செய்திகள் ஃபுல்லா யாரை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம்? நம்ம இறந்தவர்கள், அப்படிதானே? இறந்தவர்களுக்கு ஆற்றல் இருக்குது, சக்தி இருக்குது. அவங்கள்ட்ட போய் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய இபாதத்துகளை கொடுத்தா அதுக்கு பேர் ஷிர்க். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாம இப்படி பயப்படுறோம். இறந்தவர்கள், அவர்களுக்கு நம்ம அறுத்து பலியிடலன்னு சொன்னா, அவங்கள்ட்ட போய் துவா கேட்கலன்னா, அவங்களுக்கு விழா கொண்டாடலன்னு சொன்னா, அவங்க பேர்ல சந்தன குடம் எடுக்கலன்னு சொன்னா, சந்தன ஊர்வலம் செய்யலன்னு சொன்னா, அவர்களுடைய சிபாரிசு கிடைக்காம போயிருமோ? அவர்கள் நாளைக்கு நமக்கு அல்லாஹ் இடத்துல பரிந்து பேச மாட்டாங்களோ? அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களோ? அல்லது அவங்களா நமக்கு ஏதாவது தீமை வந்துருமோ அப்படின்னு பயந்தா அதுக்கு பேர் தான் என்னது? ஷிர்க். இல்லைங்களா? இப்ப தம்பி சொன்னாப்புல பேயை கண்டு பயம் உண்டு, அப்படிதானே? பேயின்னு ஒண்ணு இருக்கா? கிடையாது. பேயத்தான் என்ன சொல்றாங்க எல்லாரும்? ஷைத்தானத்தான் பேய்ங்கிறாங்க. பேயின்னு ஒண்ணு கிடையாது. சரியா? ஷைத்தானை கண்டு பயப்படலாமா? ஷைத்தானை கண்டு பயப்படலாமா? பயப்படலாமா கூடாதா? ஷைத்தானை கண்டு பயப்படணும். அந்த பயம் எப்படி இருக்கக்கூடாது? அல்லாஹ்வுடைய பயத்தை விட பெரிய பயமா இருக்கக்கூடாது. ஷைத்தானை கண்டு பயப்படுறதா என்ன? எச்சரிக்கையா இருக்கிறது. ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்துருவான், வழிகெடுத்துருவானோ, வழிகெடுத்துடக்கூடாத அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது? அந்த பயம் இருக்கும். அது இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ்வை பயப்படுவது மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது? ஷைத்தானை கண்டு பயந்துடக்கூடாது. விளங்குச்சா? அப்போ இதுல நாம வந்து கவனமா இருக்கணும். இன்னொரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, அஷ்ஷிர்கு ஃபித்தா, கட்டுப்படுவதில் ஷிர்க். கட்டுப்படுவதில் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா அஷ்ஷிர்கு ஃபில் மஹப்பா, ரெண்டாவது அஷ்ஷிர்கு ஃபில் ஹவுஃப், மூணாவது அஷ்ஷிர்கு ஃபித் தஆ. தானானது கட்டுப்படுவதில் ஷிர்க். கட்டுப்படுவதில் ஷிர்க்னா என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்படுங்கங்கறான். இப்போ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவது போன்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலாமா? இதுதான் அஷ்ஷிர்கு ஃபித்தா, கட்டுப்படுவதில் ஷிர்க். இப்போ நாம உதாரணத்துக்கு நாம சில விஷயங்களை சொல்லணும். டிராஃபிக் ரூல்ஸுக்கு நம்ம கட்டுப்படுறோமா இல்லையா? டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குல்ல, ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம், பச்சை கலர் லைட் போட்ட உடனே போறோம், மஞ்சள் கலர் இருந்துச்சுன்னா ரெடியா நிக்கிறோம், சிவப்பு போட்டா ஸ்டாப் பண்ணிடும், நின்றுறோம். இதுக்கு கட்டுப்படலாமா கூடாதா? சரி, அரசாங்கம் சொல்லுது கொரோனா சமயத்தில் மாஸ்க் போட்டு தான் வரணும்னு சொல்லுது. மாஸ்க் போடுறது மார்க்கெட்டில் இருக்கா? எல்லாரும் சொன்னாங்களா? அது பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. நோய் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை விட்டுவிடணும். அது அல்லாதது இந்த இடைவெளி விட்டு நிற்கணும்னு சொன்னாங்க. பள்ளிவாசலே அதே மாதிரி தான், இத்தனை அடி இருக்கணும்ட்டு. அது கட்டுப்பட்டோம்ல? கட்டுப்பட்டோமா இல்லையா? ஸ்கூலுக்கு போகிறோம், யூனிஃபார்ம் போடணும். இது எங்கே இருக்கு? குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா? 8 மணிக்கு வரணும் அல்லது 8:30 மணிக்கு வரணும். இது ஒரு கட்டுப்பாடு தானே? நீங்கள் எங்கே போனாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவான இடங்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க அலுவல்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அவ்வளோதானே? விதிமுறைகள் உண்டுமா இல்லையா? இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் நம்ம கட்டுப்படுறோமா இல்லையா? இந்த விதிமுறைகளுக்கு எப்போ நம்ம கட்டுப்படக்கூடாது? இந்த விதிமுறைகள் எல்லாம் மார்க்கத்துக்கு முரணா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? கட்டுப்படக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணா இந்த விதிமுறைகள் இருந்து நம்ம கட்டுப்பட்டோம்னா அதுக்கு பேர் தான் என்னது? அஷ்ஷிர்கு ஃபித் தஆ. அப்போ படைப்பினங்களுக்கு நாம கட்டுப்படலாம். எப்போ படைப்பினங்களுக்கு கட்டுப்படக்கூடாது? அல்லாஹ்வுக்கு மாறு செய்து படைப்பினங்களுக்கு நாம கட்டுப்படக்கூடாது. இப்போ வந்து அரசாங்கம் சொல்லுது முஸ்லிம்கள் யாரும் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லக்கூடாது. கட்டுப்படணுமா? இப்ப கட்டுப்பட்டா இதுக்கு பேர் தான் என்னது? அஷ்ஷிர்கு ஃபித் தஆ. கட்டுப்படுவதில் நாம என்ன செய்யறோம்? ஷிர்க் பண்றோம், இணை கற்பிக்கிறோம். அப்ப இதுல நாம எச்சரிக்கையா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து படைப்பினங்களுக்கு கட்டுப்படுவதற்கு பேரு தான் என்னது? அஷ்ஷிர்கு ஃபித் தஆ. சரி, பாருங்க, அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி. அவரு இஸ்லாத்துக்கு வந்த நபி தோழர்ல ஒருத்தர். அவர் வந்து கேட்கிறாரு, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா தௌபால 31வது வசனம், சரிங்களா?
மாதிரி பிரபமா டைம் விட்டுருக்கும் மாதிரி பிரபாப்பா இன்ஷால்லா. சரிங்களா? இது இடையில பாதி நிற்கும், அதுக்கு தான் சொல்லலாம். ஓகே இன்ஷால்லா நம்ம வந்து பதிவு தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் விஷயம் இருக்குது, இல்லைன்னா பாதியில் நிற்க வேண்டியது இருக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இபாதத் என்று நம்ம எதெல்லாம் பார்த்தோமோ அந்த இபாதத்துகளில் இணை கற்பித்தலை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இபாதத்துகளை முழுக்க முழுக்க அல்லாவுக்கு தான் கொடுக்கணும். அதில் அல்லாஹ் அல்லாதவர்களை கூட்டாக்குனா அந்த இபாதத்துகளை நம்ம என்ன செய்யறோம்? அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறோம். அதில் கடைசியாக நம்ம பார்த்தா என்னது? அஷ்ஷிருக்கு ஃபித்தா, கட்டுப்படுவதில் அல்லாவுக்கு இணை கற்பிப்பது, கட்டுப்படுவதில் இணை கற்பித்தல். எதெல்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்னாங்களோ அந்த விஷயங்களை நமக்கு ஃபாலோ பண்ணி நடக்கணும். அதில் நாம அல்லாதவர்களுக்கு கட்டுப்பட்டா அது பேரு ஷிர்கு ஃபித்தா. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்வோம்? மாதிரி தொழுகைக்கு பிறகு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடைசியா பார்த்தது என்ன பார்த்தோம்? சொல்லுங்க பாப்போம். பசங்கள்ட்ட நான் கேட்குறேன், பசங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க தம்பி. எப்படி கடைசி அந்த தலைப்பு அஷ்ஷிருக்கு ஃபித்தா, கட்டுப்படுவதில் ஷிர்க். அப்படிதானே? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும். குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இந்த கட்டுப்பாடு படைப்பினங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து படைப்பினங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? கட்டுப்படக்கூடாது. அப்படி கட்டுப்பட்டா அதுக்கு பேர் தான் தாஅத்துல ஷிர்க். அதுக்கு உதாரணமா தான் இப்ப நம்ம ஒரு வசனம் சொல்ல போறோம். சூரத் தௌபாவுல 31வது வசனம் அல்லாஹ் சொல்றான், இத்தகது அஹ்மாரகும் வ ருஹ்பானகும் அர்பாபம் மின் தூனில்லாஹ் வல் மஸீஹ இப்ன மர்யம வமா உமிரு இல்லா லியஅபுது இலாஹன் வாஹிதா லா இலாஹ இல்லா ஹுவ சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் தஆலா அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றான், அந்த கிறிஸ்தவர்கள் இத்தகது ஏற்படுத்தி கொண்டார்கள், அஹ்பாரகும் தங்களுடைய பாதிரிமார்களையும், ஒரு ருஹ்பானகும் தங்களுடைய சன்னியாசிகளையும், அர்பாபம் மின் தூனில்லாஹ் அல்லாஹ்வை விட்டுவிட்டு கடவுள்களாக ஏற்படுத்தி கொண்டார்கள். இல்லை கவனிக்கணும், கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? தங்களுடைய பாதிரிமார்களையும் தங்களுடைய சன்னியாசிகளையும் துறவிகளையும் எப்படி ஆக்கிட்டாங்க? கடவுளாக ஆக்கிட்டாங்க. யாரை விட்டுட்டு? அல்லாஹ்வை விட்டுவிட்டு. இன்னும் சொல்ல போனா வல் மஸீஹ இப்ன மர்யம, மரியமுடைய மகன் ஈசாவையும் என்ன செஞ்சிட்டாங்க? கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். வமா உமிரு, இந்த அஹ்பாரு, இந்த ருஹ்பானு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கெல்லாம் என்ன கட்டளையிடப்பட்டுச்சுன்னா இல்லா லியஅபுது இலாஹன் வாஹிதா, ஒரே இறைவனாக இருக்கின்ற அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்றுதான் இவர்களுக்கும் ஏவப்பட்டிருந்தது. லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது, சுப்ஹானஹு அவன் பரிசுத்தமானவன், அம்மா யுஷ்ரிகூன் அவர்கள் வைக்கின்ற இணை கற்பிப்பதை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன் சொல்றான் அல்லாஹ். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இத்தகது அஹ்பாரகும் ருஹ்பானகும் அர்பாபம் மின் தூனில்லாஹ்ங்கறான் அல்லாஹ். அந்த கிறிஸ்தவர்கள் வந்து தங்களுடைய பாதிரிமார்களை தெய்வமாக ஆக்கிக்கிட்டாங்க, கடவுளாக்கிட்டாங்க. கடவுளாக்குனாங்களா? கடவுளாக்குனாங்களா? எங்கேயும் பாதிரிமார் வந்து கடவுளை ஆக்கினதே கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், பாதிரிமார்களையும் அவர்களுடைய மத குருமார்களையும் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு நல்லா சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ். அதி இப்னு ஹாத்திம் அப்படிங்கிற நபி தோழர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இப்போ வந்து அவங்க சொல்ல கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எங்கள் பாதிரிமார்களையும் எங்களுடைய சன்னியாசிகளையும் மத குருமார்களையும் கடவுளாகலாம் ஆக்கலை, ஆனால் அல்லாஹ் இப்படி சொல்றானே, அது எப்படி நாங்கள் என்னைக்கு கடவுளை ஆக்கணும்? அப்படி சொல்லும் பொழுது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய பாதிரிமார்கள் உங்களுடைய மத குருமார்கள் உங்களுக்கு சில விஷயங்களை ஹலால் என்று சொன்னால், அது என்ன விஷயம்? அல்லாஹ் ஹராம் ஆக்குனத ஹலால்னு சொன்னா, அல்லாஹ் ஹராம் ஆக்குனத அவங்க ஹலால் ஆக்குனா, அல்லது அல்லாஹ் ஹலால் ஆக்குனத அவங்க ஹராம் ஆக்குனா நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா மாட்டீங்களா? ஆமா ஏத்துக்கிறோம். அதுதான் இப்போ அல்லாஹ் ஹலால் சொன்னா ஹலால் ஆக்கிடுவோம்ல, அல்லாஹ் ஹராம்னா ஹராம் தானே. இப்போ பாதிரிமார் வந்து சொல்றாரு, அவங்க வந்து சொல்றாங்க இது ஹராம்னு சொல்லிடுறாங்க, உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஏத்துக்கிறாங்க. அப்ப அவங்க யாரை வந்து அவங்க வந்து அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் யாரை வைக்கிறாங்க? பாதிரிமார்களை வைக்கிறார்கள். இதுதான் கட்டுப்படுவதில் ஷிர்க். சொல்றது விளங்குதா? இப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராம்னு சொன்னா தடை, ஹராம்னா என்னது? தடை செய்யப்பட்டது. இப்ப பன்றி இறைச்சி தடை,
அது கிறிஸ்தவ மதத்திலே என்ன செய்யப்பட்டிருக்குது, தடை செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி மது அருந்துறதும் தடை தான். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தடை செய்ததை என்ன பண்றாரு, பாதிரிமார்கள் வந்து சொல்றாங்க இல்ல ஹலாலுங்கிறாங்க, பண்டைய இறைச்சி சாப்பிடலாங்கிறாங்க. இப்போ அந்த கிறிஸ்தவர்கள் ஏத்துக்கிறவங்களா மாட்டாங்களா? ஏத்துக்கிட்டா இவங்க அந்த பாதிரிமார்களை யாராக்கிட்டாங்க, கடவுளாக்கிட்டாங்க. புரிஞ்சா? அப்போ இதைத்தான் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பாதிரிமார்களை நீங்க கடவுள், நாங்க எங்க கடவுளாக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான், எப்போ அந்த பாதிரிமாரு உங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கிறத ஹராம்னு சொன்னாலோ, அல்லாஹ் ஹராம் ஆக்கிறத உங்களுக்கு ஹலால்னு சொன்னாலோ நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்போம். அப்ப அதுதான் நீங்க பாதிரிமார்களை அல்லாஹ்வாக ஆக்குனதுக்கு சமம், கடவுளாக ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இங்க இவர்கள் அந்த கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, யூதர்களா இருந்தாலும் சரி, என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதை விட்டுட்டு யாரு கட்டுப்பட்டாங்க, பாதிரிமார்களுக்கு, அவங்களுடைய மத குருமார்களுக்கு கட்டுப்பட்டாங்க. அதுலயும் கட்டுப்பாட்டிலையும் 100% கிடையாது, அதை விளங்கிறோம் நாம. கட்டுப்பட செஞ்சாங்க 100%, தங்களுக்கு சாதகமான விஷயத்துல கட்டுப்பட்டாங்க, அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு தகவலுக்காக நான் சொல்றேன். வல் மசீஹ்ன மரியம் நல்லா சொல்லலாம். மரியமுடைய மகன் ஈசா மசீஹ் அப்படிங்கிறான். நீங்க குர்ஆன்ல பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை எங்க எல்லாம் அல்லாஹ் சொல்றான், அங்க எல்லாம் என்ன சொல்லுவான், ஈசா இப்னு மரியம்பா, மசீஹ் இப்னு மரியம்பா. மரியமுடைய மகன் ஈசான்னு சொல்லுவான். ஏன் சொல்றான் சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள் அவர் கடவுளுடைய புள்ளன்னு சொன்னாங்க. யாரு, ஈசா நபி யாரு, கடவுளுடைய புள்ள. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லுவான், அவர் கடவுளுடைய புள்ள இல்லடா, அது மரியமுடைய மகன், மரியமுடைய பிள்ளை அப்படி நல்லா என்ன செய்யறான், அவங்களுக்கு மறுப்பு சொல்கின்ற அடிப்படையில். ஏன்னா அவங்க என்ன எதனால கடவுளுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க, தந்தை இல்லாம பிறந்தாரு, தந்தை இல்லாம பிறந்தா கடவுள் ஆகிடுவாரா? அதுக்கும் அல்லாஹ் தஆலா வந்து லாஜிக்கா கேட்கறான், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம. ஈசா வந்து அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்டவர், ஆதத்தை மாதிரி. இப்ப ஈசா வந்து கடவுள் தந்தை இல்லாம பிறந்தாருங்கிறதுனால அவரை நீங்க கடவுள்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதம் இருக்கிறார, அவர் தாயின் தந்தை இல்லாமல பிறந்தாரு, அவர் ஏன் கடவுளா எடுத்துக்கல? நீங்க ஒரிஜினல் கடவுள் உங்க கான்செப்ட் அடிப்படையில் ஹை பொசிஷன்ல உள்ள கடவுள் யாரா இருக்கணும், ஆதம் தான் இருக்கணும். ஏன்னா அவரு தான் வாப்பா அம்மாவும் இல்லாம வந்தாங்க. நீ வாப்பா இல்லாம வந்ததால கடவுள்னு சொன்னா, வாப்பா உமாவும் இல்லாம வந்த ஆதம் கடவுளா தான் இருக்கணும். நீ ஆதத்தை ஏத்துக்கிறத செய்யற அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவங்களுக்கு மறுப்பு கொடுக்குறான். சரியா? இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இவர்களை கடவுளாக, கிறிஸ்தவர்கள் கடவுளாகவே ஆக்கிட்டாங்க. ஈசா நபியை எப்படி ஆக்கிட்டாங்க, கர்த்தர், கர்த்தருடைய குமாரன் சொன்னாங்க, கர்த்தர் சொன்னாங்க, பிதா சுதன் பரிசுத்த ஆவி இப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்யறாங்க, 3 கடவுள், முக்கடவுள் கொள்கை, ட்ரினிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. அல்லாஹ்வும் 3வது கடவுள் ஒரு கடவுள்னு சொன்னாங்க. புரிஞ்சா? அல்லாஹ் யாரு, அல்லாஹ்வும் கடவுள் தான். 3 கடவுள்ல இவரும் ஒருத்தர். அல்லாஹ் அல்லாவே சொல்றான், 3 கடவுள்னு சொல்லாதீங்கப்பா, அதை விட்டு விலகிருங்க, அதான் உங்களுக்கு சிறந்தது, அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படி சொல்றான் அல்லாஹ். அப்படிங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம அல்லாஹ்வுக்கு மாறு செய்து படைப்பினங்களுக்கு கட்டுப்பட்டா அதுக்கு பேர் என்னது, அஷ்ஷிருக்கு பித்தா. இன்னொரு வசனத்தையும் குறிச்சுக்கிறேன், சூரத்து ஷூரால 21வது வசனம். குறைஷிகளுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தலாம். ஷூரா, ஷுஆரா இல்ல, ஷூரா. அல்லாஹ் அழகா கேக்குறாங்க பாருங்க, எவ்வளவு அழகா கேக்குறான். அம்லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மினல்லதீன மா லம் யஅதன் பிஹில்லாஹ். இந்த கட்டுப்பாட்டில் ஷிர்க்குக்கு அல்லாஹ் அருமையான ஒரு வசனத்தை சொல்றான். ஷூரால 21வது வசனம். அம்லஹும் ஷுரகாஉ, அவர்களுக்கு தெய்வங்கள் இருக்கின்றார்களா? ஷுரகாவுன்னு சொன்னா இணை தெய்வங்கள். அது ஒண்ணு சைத்தான்களை எடுத்துக்கலாம், அல்லது அவர்களுடைய கடவுள்களா எடுத்துக்கலாம். அவர்களுக்கு தெய்வங்கள் இருக்கிறாங்களா? எப்படிப்பட்ட தெய்வம்னா ஷரஉ லஹும், அவர்களுக்கு மார்க்கமாக்கிய கடவுள், மார்க்கமாக்கிய தெய்வங்கள், மார்க்கமாக்கிய சைத்தான்கள். எதை மார்க்கமாக்கி இருக்குது? மினத்தீனி மாலம் யஅதன் பிஹில்லாஹ். இந்த மார்க்கத்துல அல்லாஹ் அனுமதிக்காததை எல்லாம், அல்லாஹ் சொல்லாததை எல்லாம், அல்லாஹ் கட்டளையிடாததை எல்லாம் அவர்களுக்கு மார்க்கமாக்கக்கூடிய, சட்டமாக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா கேட்கிறான். அப்படின்னா என்ன? இந்த குறைஷிகள் அல்லாஹ் சொல்லாததையெல்லாம் என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். யார் செஞ்சு சொன்னதாக? அவர்களுடைய தெய்வங்கள், சைத்தான்கள். அந்த சைத்தான்கள் என்ன பண்ணாங்க, சைத்தான்கள் அவங்களுடைய தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் இவங்களுக்கு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க என்னன்னா ஷிர்க்கை தூண்டுறாங்க. அதே நேரத்தில் மறுமையை மறுப்பதற்கு தூண்டினார்கள். மறுமையில ஒண்ணு கிடையாது அப்படின்னு கட்டுப்பாடான விஷயங்களை செய்ய விடாம தடுத்து முரணான காரியங்களை செய்ய வச்சாங்க. என்ன அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் எதை அனுமதிக்கலையோ, இந்த மார்க்கத்துல எதை கடமையாக்கலையோ அதையெல்லாம் இந்த மார்க்கத்துல கடமையாக்குகின்ற, சட்டமாக்குகின்ற தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா அப்படி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஒரு கால் இவங்க வந்து அல்லாஹ் சொல்லாததையெல்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னா இவங்க யாரு கட்டுப்படுறாங்க?
ஷைத்தான்களுக்கு அல்லது தெய்வங்களுக்கு அல்லது இறந்து போன அவுலியாக்களுக்கு. இப்போ நல்லா விளங்கிக்கிறனும், அல்லாஹ் ஒன்று சொல்லியிருக்க, அல்லாஹ் என்ன சொன்னான்? என்னை வணங்குங்கிறான். இவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ் போய் வணங்குறாங்க. இப்போ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம அவுலியாக்களுக்கு கட்டுப்பட்டா என்ன ஆகும்? இதுதான் அஷ்ஷிருக்கு ஃபித்தா. சரி இன்ஷா அல்லாஹ். இன்னும் அடுத்த ஒன்று இருக்குது, அஷ்ஷிருக்கு ஃபித் தவாஃப். எப்படி? தவாஃப்ல ஷிர்க். தவாஃப்ல ஷிர்க்னா என்ன? தவாஃப் என்பது ஒரு இபாதத்து. தவாஃப்னா என்ன? தவாஃப்னா என்ன தெரியுமா? அங்க பாய்ஸ்ட கேட்குறேன், தவாஃப்னா என்ன தெரியுமா? தவாஃப்னா தெரியாதா? இல்ல இங்க நான் பாய்ஸ்ட கேட்குறேன், தெரியுமா தவாஃப்னா? தம்பி நிமிந்து பார்த்தா நம்மகிட்ட கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி தம்பி குனிஞ்சே இருக்காப்ல, அப்படிதானே? எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். மாஷா அல்லாஹ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்பதான் நம்ம படிக்கிறோம். தவாஃப்னு சொல்லி தாஃப்னு சொன்னா சுத்துனான்னு அர்த்தம், வலம் வந்தான்னு அர்த்தம். தவாஃப்னா வலம் வருதல். இந்த வலம் வர்றதுன்னா சுத்தி வர்றது. சுத்தி வர்றது இப்படி சொன்னா உங்களுக்கு விளங்கிடும். எங்க சுத்துவோம் நம்ம? மாஷா அல்லாஹ், காபத்துல்லால. காபத்துல்லால எங்க சுத்துவோம்? காபத்துல்லாவை சுத்துவோம், இன்னொரு இடத்துலயும் சுத்துவோம். அது எங்க? எங்க ஓடுனாங்கல்ல, அது தெரியும். எங்க ஓடுனாங்க? இந்த வேலை மாஷா அல்லாஹ். ஓகே, கரெக்டா வருது, சொல்லுங்க. சஃபா மர்வா, மாஷா அல்லாஹ், கரெக்டா சொல்லிட்டாங்க. அதை வந்து தொங்க ஓட்டுறன்னு சொல்றாங்க. தவாஃபும் உண்டு இன்ஷா அல்லாஹ். நான் சொல்றேன், வசனத்தையும் சொல்றேன். நம்ம சூரா பக்ராவில் 158வது வசனத்தை குறிச்சுக்கிறங்க. சூரா பக்ரா 2வது அத்தியாயத்தினோட 158. தவாஃப் என்பது ஒரு இபாதத்து. தவாஃப் என்பது ஒரு இபாதத்து. 58 எல்லாம் கவனிக்கணும். இப்ப தவாஃப்னா என்ன விளங்கிருச்சுல? தவாஃப் என்றால் என்ன அர்த்தம்? வலம் வருதல், சுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப காபத்துல்லாவுல வந்து வலம் வர்றதுன்னு சொன்னீங்க. எத்தனை தடவை வலம் வரணும் சொல்லுங்க பாப்போம்? 7 தடவை, அப்படிதானே? சரி, இது எக்ஸ்ட்ரா கூடுதலான ஒரு தகவலை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒது செய்வோம் இல்லையா? எதுக்கெல்லாம் ஒது தேவை? தொழுகைக்கு ஒது தேவை. வேற எதுக்கு? குர்ஆன் ஓதுறதுக்கு. அப்புறம் ஒது எதுக்கு தேவை? 2க்கு மட்டும்தான் ஒது. ஒண்ணு இப்ப தவாஃபை பத்தி பேசுறதுனால நம்ம சொல்லிடுவோம், சரியா? ஒண்ணு தொழுகைக்கு, 2வது தவாஃபுக்கு, சரிங்களா? தவாஃபுக்கும் ஒது, தொழுகைக்கு மட்டும்தான் ஒது. குர்ஆன் ஓதுறதுன்னு சொல்றோம் இல்லையா? குர்ஆன் எடுக்கிறதுக்கு ஒது செஞ்சுட்டு எடுத்தா பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. ஆனா ஒது செய்துதான் குர்ஆனை தொடரணும் என்பது கிடையாது, சரியா? சரி, இப்போ அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவைகள். ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர, யார் பைத்துல்லாவை ஹஜ் செய்கிறாரோ அல்லது உம்ரா செய்கிறாரோ, ஃபலா ஜுனாக அலைஹி, அவர் மீது குற்றம் இல்லை. ஐ யத்தவஃப பிஹிமா, அந்த இரண்டையும் தவாஃப் செய்வது. அல்லாஹ் சொல்றான், ஐ யத்தவஃப பிஹிமா, ஸஃபாவையும் மர்வாவையும் தவாஃப் செய்வது. அதைத்தான் நம்ம சஈங்கிறோம், தொங்கோட்டங்கிறோம், சரிங்களா? அந்த ஸஃபாவையும் மர்வாவையும் தவாஃப் செய்வது அவர்கள் மீது குற்றம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். இது ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. ஏன்னா சஃபாவுக்கும் மர்வாவுக்கும், சஃபா மர்வாங்கிறது வந்து மலை குன்று. அங்க வச்சு ஜாகிலியா காலத்துல சில தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாங்க குறைஷிகள், சரியா? இப்போ ஹஜ் உம்ரா அந்த காலகட்டத்திலேயும் ஹஜ் இருந்துச்சு. அப்ப அங்க போனா அந்த சஃபா என்கிற குன்றுல ஒரு தெய்வம் இருக்கும், அதை கும்பிட்டு வருவாங்க. மர்வாவில் ஒரு தெய்வம் இருக்கும், அதை கும்பிட்டு வருவாங்க. இப்போ அது எல்லாத்தையும் மார்க்கம் ஒழிச்சாச்சு, இல்லாம ஆக்கிடுச்சு, சிறுக்கை இல்லாம ஆக்கிட்டாங்க. இப்போ சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் நம்ம அங்க போனோம்னு சொன்னா எந்த எண்ணம் வந்துடும்? நாம அந்த பழைய கால சிந்தனை வந்துடும். ஒரு காலம் நம்ம அந்த தெய்வத்தை வணங்குற மாதிரி வந்துருமே என்கிற எண்ணத்துல சகாபாக்கள் போகாம இருந்தாங்க, கேட்கவும் செஞ்சாங்க, போலாமா வேண்டாமான்னு. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் பாது. இன்னும் சொல்ல போனா காபத்துல்லாலே 365 சிலை இருந்துச்சு. காபத்துல்லாலேயே சிலை வழிபாட்டை ஒழிப்பதற்கு வந்த இப்ராஹிம் நபி இருக்காங்க இல்லையா, அவங்க சிலையும் வச்சாங்க காபத்துல்லாவுள்ள. அவங்க பையன் இஸ்மாயில் நபியோடைய சிலையும் அங்க இருந்துச்சு. 365 சிலை காபத்துல்லாவுள்ள இருந்துச்சு, காபத்துல்லாவுள்ள. அப்ப அது எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சாங்க? கடைசியில ஃபத்ஹ் மக்காவுல எல்லாத்தையும் உடைச்சு போட்டாங்க அப்படிங்கிறது வரலாறு. இப்போ எங்க நம்ம என்ன சொல்லணும்னா, தவாஃப் பண்றோமா இல்லையா? காபத்துல்லாவுல மட்டும்தான் தவாஃப் பண்ணணும். சஃபா மர்வாவுக்கு மத்தியில மட்டும்தான் தவாஃப் செய்யணும். வேற எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது? தவாஃப் செய்யக்கூடாது. இன்னைக்கு தவாஃப் எங்கெல்லாம் நடக்குதுன்னா, தர்காக்களில் தவாஃப் நடக்குது. தர்காக்கள்ல தவாஃப் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பொட்டல் புதரை பத்தி சொன்னோம், எங்க ஊரை பத்தி.
அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே தவாப் இருக்கிறது. மரத்தை சுத்தி வருவாங்க, வேப்ப மரத்தை சுத்தி என்ன செய்வாங்க, 100 தடவை 101 தடவை அப்படி சொல்லி தவாப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த அந்த தர்காக்குள்ளேயே ரவுண்ட் அடிப்பாங்க. நிறைய கதவுகள்லாம் உண்டு. அப்படி அதான் வலது சைடா போய் லெஃப்ட் சைடில் வருவாங்க, வலது சைடா போய் வருவாங்க. இதுக்குன்னு ஏதோ ஒரு சில கணக்குகள்லாம் உண்டு. 3 தடவை 5 தடவை எப்படி சொல்லுங்க, இது பல தடவை சுத்தி வருவாங்க, தவாப் பண்ணிட்டு வருவாங்க. இது எதனால பண்றாங்கன்னு சொன்னா நன்மையை நாடி பண்றாங்க. அங்க போய் தவாப் செய்தால், வேப்ப மரத்தை சுத்தி வந்தா, இந்த கல்லை சுத்தி வந்தா நமக்கு நன்மை உண்டு. அவுலியா நமக்கு என்ன செய்வார், நன்மை தருவாரு. அந்த கபூர்ல அடக்கம் செய்யப்பட்ட, அந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்ட அவுலியாவால நமக்கு நன்மை உண்டு, நமக்கு வருகின்ற தீமைகள் அவர் என்ன செய்வாரு, தடுப்பாரு என்கிற எண்ணத்துல தவாப் பண்றது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட உண்டு. இதுதான் அஷ்ஷிருக்கு ஃபி தவாப். தவாப் செய்யறதா இருந்தா ஒரே ஒரு காபத்துல்லாஹ்ல மட்டும்தான். அது 7 தடவை தவாப் பண்ணணும். அதே நேரத்தில் சஃபா மர்வா இந்த 2 காபத்துல்லாஹ்ல மட்டும்தான் இதை செய்யணும். வேற எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது, தவாப் பண்ண. அவுலியாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இறந்து போனவருடைய கபருக்கு போய் அங்கே தவாப் பண்றது, அங்கே சில மரங்களை வச்சிருப்பாங்க, சில கல்லை வச்சிருப்பாங்க, அதை தவாப் பண்றது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. இது வந்து தவாப்ல ஷிர்க் வைக்கிறது. சரியா, விளைக்கணும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யலாம், அடுத்த செய்திகளை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். விளங்குச்சுல? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதான் என்ன கேட்டிருக்காரு தெரியுமா, ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசல்ல ஒரு கபர் இருக்குது. கபர் இருக்கக்கூடிய பள்ளிவாசல போய் தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதாவது அது வந்து நம்ம 2 விதமாக எடுத்துக்கிறணும். என்னன்னா, பொது மையவாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோமே, பொது மையவாடின்னு விளக்குதா, எல்லாரையும் அடக்கம் பண்ணுவாங்க. ஒரு பள்ளிவாசல் இருக்கும், அந்த பள்ளிவாசலுடைய காம்பவுண்டில் பொது மையவாடி இருக்கும், அது என்ன பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம பள்ளிவாசல் வராண்டாவிலேயே பள்ளிவாசல் ஒரு சைடில் இருக்கும், இன்னொரு சைடில் தனி கபர் இருக்கும். அப்படிப்பட்ட பள்ளிவாசல் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. என்ன ஆகும் தெரியுமா, அந்த மார்க்க தெளிவாகவே எச்சரிக்கை பண்ணிருக்கு. நம்ம இப்போ அல்லாஹ் தான் வணங்குவோம் தம்பி, நம்ம இப்போ யார் தான் வணங்குவோம், அந்த பள்ளிவாசல் போய் யார் தான் வணங்குவோம், அல்லாஹ் தான் வணங்குவோம். நாளை பின்ன என்ன ஆகும்னா, அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு அவுலியா இருப்பார் இல்லையா, அவுலியா நம்ம சொல்றோம் விளங்குறதுக்காண்டி, அவரை வணங்கக்கூடிய சூழல் வந்துடும் நமக்கு. ஆனா அந்த கபூர்ல வந்து விழா நடக்குது, விழான்னு சொல்லி சொன்னா அந்த கபூர்ல போய் துவா கேட்பாங்க. நாளடைவில் அது என்ன ஆகும், பெருசா ஆகும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அதுல இருந்து என்ன செய்யணும், விலகிக்கிறணும், தவிர்த்துக்கிறணும். ஏன்னா அங்க போய் நம்ம தொழுதால், அதுக்கு தான் நம்ம சொல்றோம் மார்க்க வந்து இங்க நல்லா விளங்கிக்கிறணும். அடிப்படையான ஒரு விஷயத்தை மார்க்க சொல்லி தருது, தவறு செய்யாத அப்படின்னு மார்க்க சொல்லும். ஆனா அதே நேரத்தில் எதெல்லாம் தவறுல கொண்டு போய் விடுமோ அதையும் மார்க்க தடை பண்ணும் ஆரம்பத்திலேயே. சரியா, எப்படி தவறு செய்யக்கூடாதுன்னு மார்க்க சொல்லும். 2வது, எது தவறுக்கு கொண்டு போய் விடுமோ அதையும் மார்க்க தடை பண்ணும். இப்ப நீங்க நல்லா பாருங்களேன், இங்க கவனிங்க. அதாவது கபரை நோக்கி தொழாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கபரை நோக்கி லா துசல்லு இலல் குபூரி, கபரை நோக்கி தொழாதீங்க. ஏன் சொல்லணும், நம்ம தொழுவது யாருக்கு, அல்லாஹ்வுக்காண்டி தான் தொழுகிறோம். கபரை நோக்கி நம்ம தொழுதாலும் யாரை நோக்கி தான் தொழுகிறோம், அல்லாஹ்வை தான் தொழுகிறோம். ஏன் கபரை நோக்கி தொழக்கூடாதுனாங்க, ஒரு காலத்துல என்ன ஆயிரும், அந்த கபர்ல உள்ளவரையே வணங்குற மாதிரி ஆயிரும். நீங்க நல்லா பாருங்க, தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரம் எப்பெல்லாம், சூரியன் உதிக்கும் போது, சூரியன் உச்சியில் இருக்கும்போது, சூரியன் மறையும் போது. ஏன் மார்க்கம் தடை பண்ணிருக்கு, ஏன்னா சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க கன்னியாகுமரி போய் பாத்தீங்கன்னு சொல்லலாம், காலையில சூரியன் உதிக்கும் போது சூரிய பகவான், அவங்க யாரு, சூரியனை கடவுளாக நினைத்து வணங்கி வழிபடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள்ல ஒரு டீம். அந்த சூரியன் உதிக்கும் போதே கை எடுத்து மூடுவாங்க, ஏதாவது கோரிக்கைகள் அது இதெல்லாம் கேட்பாங்க, துவாலாம் கேட்பாங்க. அதே மாதிரி உச்சியில் இருக்கும்போது அதே மாதிரி தான், சாயங்காலம் மறையும் போது அதே மாதிரி தான். இப்போ நம்ம அந்த சமயத்துல தொழுதா என்ன ஆயிரும், அவர்களுக்கு ஒப்பான மாதிரி ஆயிரும். ஒரு கட்டத்துல சூரியனே வணங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம நினைச்சிருவோம், சைத்தான் அப்படி ஆக்கிடுவோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டார்டிங்லேயே தடை பண்ணிட்டான். அதே மாதிரி தான் இதுவும், கபரை நோக்கி நீங்க தொழாதீங்க, கபருக்கு மேல கட்டடம் கட்டாதீங்க, கபருக்கு மேல உட்காராதீங்க, அப்படின்னு கபரை உயர்த்தாதீங்க அப்படின்னு எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, அது ஒரு காலத்துல கபருக்கு மத்தியில வித்தியாசம் காட்டக்கூடாது. கபர்களுக்கு இடையில வித்தியாசம் காட்டுறது, நான் இவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவருப்பா, இவர் அவர் ஆலிம், இவர் சமூகத்தை வழி நடத்தினவர், அதனால அவர் கபரை கொஞ்சம் உயர்த்தி வைப்போம், அல்லது அவர் கபரில் ஏதாவது சிமெண்ட் கிண்ட போட்டு பூசி வைப்போம், இவர் சாதாரண ஆளு, பெயிண்ட் அடிக்கிறவர், ஆட்டோ ஓட்டுறவர், சும்மா எதை மாதிரி ஓட்டுரும் அப்படின்னு சொல்லி கபர்களுக்கு மத்தியிலேயே என்ன செய்வாங்க, ஏற்றத்தாழ்வுகள் காட்டுவாங்க. அது கூடாது.
புரிஞ்சா? எல்லா கபரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதே நேரத்தில் அதை உயர்த்துறது, அதை நோக்கி தொழுகிறது, இதெல்லாம் ஷிர்க்குக்கு கொண்டு போயிடும். அல்லாஹ் அல்லாம, அல்லாவை வணங்காம அந்த கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கள வணங்குறது பக்கம் கொண்டு போயிடும். அதுக்கு தான் மார்க் என்ன செய்யுது, இதை தடை பண்ணுது. ஓகேவா? உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். பையத்துர் ரில்வான் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? பையத்துர் ரில்வான் தெரியுமா? பையத்துர் ரில்வான் தெரியுமா? ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 6வது ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு ஒன்று காக்குறாங்க. என்ன கனவுன்னு சொன்னா, காபத்துல்லாஹ்ல போய் மக்காவுக்கு போய் உம்ரா செய்யற மாதிரி ஒரு கனவு காக்குறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வருகின்ற கனவு வஹி, இறைவனுடைய கட்டளை. அது இப்போ சகாபாக்கள் சொன்ன உடனே சகாபாக்கெல்லாம் ரெடியாகி உம்ரா செய்யறதுக்கு போறாங்க காபத்துல்லாவுக்கு. போனா குறைஷிகளுக்கு ஒரு தகவல் வருது, முகமது அவருடைய தோழர்களும் நம்மளை தாக்குறதுக்கு வர்றாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது. உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஹுதைபியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு தடுக்கப்படுறாங்க. ஹுதைபியா எங்க இருக்குது? மக்காவுல இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. மக்காவுல இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்துல அங்க வச்சு சகாபாக்கள் தடுக்கப்படுறாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நாங்க போர் செய்யறதுக்கு வரலப்பா, சண்டை போடுறது வரல, உம்ரா செய்து தான் வந்திருக்கோம், பாருங்க இந்த பலி பிராணிகள்லாம் பாருங்கன்னு சொல்லி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இருக்காங்க இல்லையா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா உஸ்மான் சாப்பிட்டா நாலு மூமின்களுக்கு மத்தியில நல்ல மதிப்பு உண்டு, காஃபிர்களுக்கு மத்தியில நல்ல மதிப்பு உண்டு. அபூபக்கர் அனுப்பலாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது வேண்டாம், உமர் அனுப்பலாமா கேட்டா அதுவும் வேண்டாம், சரி உஸ்மான் அனுப்பி வைக்கலாம் சொல்லி உஸ்மானை வந்து சமாதானத்துக்காக வேண்டி நாங்க போர் செய்யறதுக்கு வரல அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போன உஸ்மான் வர்றது லேட் ஆயிருச்சு. ஒரு வதந்தி கிளம்புது. என்ன வதந்தின்னா, உஸ்மானை கொன்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வதந்தி சகாபாக்கள் மத்தியில் வந்தவொடனே ரசூலா என்ன பண்றாங்கன்னா, அங்கே ஒரு மரம் இருக்குது அந்த ஹுதைபியாங்கிற இடத்துல, அந்த மரத்துக்கிட்ட வச்சு சகாபாக்கிட்ட உடன்படிக்கை எடுக்கிறாங்க. பையானா உடன்படிக்கை, பையாத், பையாத்துர் ரிதுவான், இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட உடன்படிக்கை. அது இது யுபாயி உனக்க தஹ்த ஷஜரா, அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, இது யுபாயி உனக்க தஹ்த ஷஜரா. அதாவது நபியே, நீங்க வந்து ஒரு மரத்துக்கு அருகில் இருந்து அவங்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்தீங்களே, அது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், பொருந்தி கொண்டான். அப்படி பொருந்திக்கிட்ட அந்த உடன்படிக்கையை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பைஅத்துர் ரிதுவான் சொன்னாங்க. அந்த பைஅத்துர் ரிதுவானில் கலந்து கொண்ட யாருமே நரகம் போக மாட்டார்கள், எல்லாருக்குமே சொர்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்க விஷயம் என்ன தெரியுமா, அந்த மரத்துக்கு அல்லாஹ் தஆலா சொன்னானா இல்லையா, இது யுபாயி உனக்க தஹ்த ஷஜரா, மரத்துக்கு அருகில் நீங்க உடன்படிக்கை எடுத்தீங்க. மரத்தை ஒரு மரத்தை அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாஹ் ஒரு மரத்தை சொன்னா அந்த மரம் சிறப்பிற்குரியது தானே. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, இப்போ மக்கள்லாம் அந்த மரத்தை என்ன பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல வச்சு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை எடுத்தாங்க, அப்போ இந்த மரம் சிறப்பிற்குரிய மரம் அல்லாஹ்வே சொல்லிட்டான் குர்ஆன்ல அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை அங்க போய் தங்க ஆரம்பிப்பாங்க, அந்த மரத்தை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி சகாபாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெட்டி விட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் போய் அங்கே போய் பார்க்குறோம், எங்கேப்பா அந்த மரம் இருந்துச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த இடத்துல மரமே இல்லாத அளவுக்கு ஆக்கி போட்டாங்க. விளங்குதா? அப்போ ஒரு எது நம்மளை தீமைக்கு கொண்டு போவோமோ அதை எல்லாத்தையும் மார்க் என்ன பண்ணிருக்குது, ஆரம்பத்திலே தடை பண்ணிருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அன்பியாயி மசாஜிதா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன்? அவர்கள் தங்களுடைய நபிமாருடைய கபறுகளை பள்ளிவாசலாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு. ஏன் ரசூலுல்லாஹ் சபிக்கணும் அவங்கள? ஏன் சமூகம் என்னுடைய கபரையோ அல்லது என்னுடைய சமூகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவருடைய கபர்களையோ பள்ளிவாசலாக ஆக்கிடக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரும். அந்த கபருக்கு மேல கட்டிடத்தை கட்டினா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், அந்த அல்லாஹ்வை வணங்கினாலும் கபருக்கு மேல பள்ளிவாசலை கட்டி அல்லாஹ் வணங்கினாலும் அது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும், கபர்ல உள்ளவங்களை வணங்கக்கூடிய லெவலுக்கு கொண்டு போயிடும். அதனால என்ன செய்யக்கூடாது, கபருக்கு மேல கட்டிடத்தை கட்டாதீங்க, பள்ளிவாசலை கட்டாதீங்க, கட்டினவன் சபித்து அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளாயிருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் மதீனாவுக்கு போறாங்க. போன உடனே அங்க ரெண்டு, இப்போ மஸ்ஜித் நபவி இருக்கு இல்லையா, அந்த இடம் ரெண்டு அனாதை சிறுவர்களுக்குரியது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெண்டு அனாதை சிறுவர்களுக்கு பைசாவை கொடுத்து அந்த இடத்த வாங்குறாங்க. அந்த இடத்துல நிறைய கபர்கள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அந்த கபரை தோண்டி ஃபுல்லா தோண்டி எலும்புகள் எல்லாம் வெளியில எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. ஏன்? நாளை பின்ன யாராவது வந்து எங்க முன்னோர் இதெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டாங்க, அதனால இது சிறப்பிற்குரிய இடம், இங்க தொழுதா ஒரு ரக்கா தொழுதா இத்தனை 1000 நன்மைன்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய கபரை ஃபுல்லா உடைச்சு தள்ளி எலும்புகள்லாம் எடுத்து வெளியில போட்டு பெர்ஃபெக்டா செஞ்சாங்க, மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. புரிஞ்சு? அப்போ வந்து நம்ம என்ன வழங்கணும்னா, எது நம்மளை ஷிர்க்குக்கு கொண்டு போவோமோ அது அத்தனையும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்காங்க. அதனால தர்கா கபரு, தனி நபருடைய கபரு எங்க இருக்குதோ அங்க பள்ளிவாசல் இருந்தாலும் அங்க என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன செய்யறது, ஒரு பள்ளிவாசல் தானே இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னா அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். இல்ல நிர்பந்தம் அப்படிதானே, இல்லைன்னா மார்க்கம் என்ன சொல்லுது, ஒண்ணு அல்லாஹ்வை வணங்குவதற்குண்டான பள்ளிவாசலை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அல்லது அங்குள்ள மக்களை மாத்துங்க, அதை செய்யணும். இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், இப்போ தனியாக தொழுது நம்ம வீட்டில் எடுத்துக்கிற வேண்டியதான்.
அங்க போய் நாம தொழுதால் ஒரு காலத்துல அவுலியாக்கு மேல ஒரு மரியாதை வந்து அவங்கள்ட்ட போய் கையெழுந்துக்கிற இந்த நிலைமை வந்துடலாம். அதனால போகக்கூடாது. ஓகேவா? விளங்குதா? ஒண்ணு என்ன பண்ணணும்னா, நம்ம பகுதியில பள்ளிவாசலை கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். அல்லது அங்க இருக்கக்கூடிய மக்களை அப்படியே மாற்ற முயற்சி பண்ணணும். அங்க உள்ள கபரை எடுக்கிறதுக்கான வழியை நம்ம என்ன செய்யணும். ஏன்னா நிறைய பள்ளிவாசல்கள் வந்து பள்ளிவாசல்களுக்கு உள்ள கபர்கள் இருந்த எத்தனையோ பள்ளிவாசலை நினைச்சிருக்காங்க, நம்முடைய முன்னோர்களை நினைச்சு மாற்றி இருக்கிறாங்க. சரியா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும், சும்மா ஈஸியா நினைஞ்சிடாது, நமக்கு வந்துடாது, பள்ளிவாசல் வந்துடாது. மக்கள் ஈஸியாக வந்துட மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டப்படணும், திட்டுவாங்க, பேசுவாங்க, ஒரு மாதிரியா என்ன செய்வாங்க, நடத்துவாங்க நம்மளை. ஓகேவா? வேற ஏதாவது இருக்கா? அவ்வளோதானா? இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல கேள்வி கேட்கணும். சரியா? நீங்க பசங்களா இருக்கிறீங்களே, நீங்க கேள்வியை உருவாக்கிட்டு வாங்க. சரியா?